ஆமென். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். இன்றைக்கு நாம தியானத்துக்கு கண்டு தெரிந்து கொள்ளப்படுதான வேத வசனம் ஏசாயா 45:11 நம்ம வாசிப்போம். ஏசாயா 45:11 வாசிப்போம். இஸ்ரவேலின் பரிசுத்தரும் அவனை உருவாக்கியவருமாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது, அவரை உருவாக்கினவருமாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது, வரும் காரியங்களை என்னிடத்தில் கேளுங்கள். பாருங்க, வரும் காரியங்களை என்னிடத்தில் கேளுங்கள். என் பிள்ளைகளை குறித்தும் என் கரங்களின் கிரியைகளை குறித்தும் எனக்கு கட்டளையிடுங்கள். கரங்களை தட்டி ஆண்டவர் சந்தோஷப்படுத்த பார்க்கலாம். இந்த வசனத்தை 2 பகுதியாய் நாம் பிரித்து நம்ம தியானிக்க போறோம். இந்த வசனம் ஆண்டவர் அழகா சொல்றார் பாருங்க. இஸ்ரவேலின் பரிசுத்தரும் அவனை உருவாக்கினவருமாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது. அல்லேலூயா. ஆண்டவர் சொல்ல பாருங்க, இஸ்ரவேலின் பரிசுத்தரும் அவனை உருவாக்கினவனுமாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது. இஸ்ரவேலை ஆண்டவர் ஸ்பெஷலா சொல்றாரு. ஆனா ஆண்டவர் உருவாக்குனது முதல்ல யாரை உருவாக்குனாரு? ஆதாம் ஏவாளை உருவாக்கினார், சிருஷ்டித்தார். ஆனா இந்த இடத்துல என்ன சொல்றாரு? அவனை இஸ்ரவேலை நான் உருவாக்குனேன்றார். ஈசாக்கை ஆபிரகாமின் மூலமாக உருவாக்கி யாக்கோபை இஸ்ரவேல் என்று சொல்லி அவனை மாற்றி அந்த யாக்கோபு மூலமாக 12 கோத்திரங்களை கர்த்தர் பிரித்தெடுத்து அந்த 12 கோத்திரங்களின் மூலமாக அவர் என்ன பண்ணார்? மகிமைப்படுகிறார். அல்லேலூயா. அந்த கோத்திரங்களை அந்த இஸ்ரவேலின் மூலமாக அவர்களை உருவாக்கினகிற கர்த்தனை என்ன சொல்றேன்னா, வருங்காரியங்களை குறித்து வருங்காரியங்களை என்னிடத்துல என்ன பண்ணுங்க? கேளுங்க. நீங்களா யாரு? யாருக்கு தெரியும் பாஸ்டர்? ஆவிக்குரிய இஸ்ரவேலர்கள். இப்ப நாமெல்லாம் அந்த யாக்கோபுடைய சந்ததியோடு கூட இணைக்கப்பட்டிருக்கிறோம் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக. இயேசு கிறிஸ்து அந்த யாக்கோபின் சந்ததியிலே இயேசு பிறந்ததுனால அவருடைய இரத்தத்தினால கழுவப்பட்டு அவர் மூலமாக ஞானஸ்நானம் பெற்று பரலோகத்தில் பேர் எழுதப்பட்டிருக்கிற புதிய ஏற்பாட்டு விசுவாசிகள் நாம் எல்லாரும் இயேசுகித்தின் மூலமாக அந்த ஆவிக்குரிய இஸ்ரவேலர்களாய் அந்த சந்ததியோடு கூட என்ன பண்ணியிருக்கிறோம்? இணைக்கப்பட்டிருக்கிறோம். அல்லேலூயா. இப்போ நம்மை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறா, நீங்க வரும் காரியங்களை குறித்து என்னிடத்துல என்ன பண்ணுங்க? கேளுங்க. வரும் காரியங்கள் நாளைக்கு நம்ம எதிர்கால வாழ்க்கை, நம்முடைய தேவைகள், நம்முடைய குறைவுகள், நம்ம வாழ்க்கையில் எது இருந்தாலும் நாம் என்ன பண்ண வேண்டியதில்லை, உலகத்தில் போய் கேட்க வேண்டியதில்லை. நான் அடிக்கடி சொல்கிறேன், நம்முடைய குடியிருப்போம் பரலோகத்தில் இருக்கு, நம்முடைய ஆதார் கார்டு பரலோகத்தில் இருக்கு, நம்முடைய பேர் பரலோக ஜீவ புஸ்தகத்தில் இருக்கு. இந்தியா கவர்மெண்ட்ல எப்படி நம்முடைய பேர் இருக்குதோ அதை விட மேன்மையான பரலோக கவர்மெண்ட்ல உங்க பேரெல்லாம் அங்க இணைக்கப்பட்டிருக்கு. யாரெல்லாம் ஞானஸ்நானம் பெற்றீங்களோ உங்க பேர் முழுவதும் அழகா ஜீவ புஸ்தகத்தில் ஆண்டவர் எழுதி வைத்திருக்கிறார். அப்ப இந்தியா கவர்மெண்ட் எப்படி ஒரு சட்டம் இயற்றினா அந்த புக்ல அந்த கவர்மெண்ட்ல அந்த ஆதார் கார்டுல இருக்கிற எல்லாருக்கும் அது எஃபெக்ட் ஆகுதோ, அது போல பரலோகத்துல எல்லா அந்த நன்மையான காரியங்கள் அங்கே வெளிப்படுத்தப்படும் பொழுது அது உங்க எல்லாருக்கும் அது எஃபெக்ட் ஆகும். அல்லேலூயா. அதை கர்த்தர் நமக்கு தருகிறார். ஆனா ஆண்டவர் அதுல வைக்கிற ஒரு கட்டளை என்னன்னு சொன்னா, கேளுங்கள். மத்தேயு 7:7 ஆண்டவர் என்ன சொன்னாரு? கேளுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும், தட்டுங்கள் உங்களுக்கு திறக்கப்படும், தேடுங்கள் கண்டடைவீர்கள். இதுதான் கிறிஸ்துவத்துல ஆண்டவர் நமக்கு பரலோக ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்கிறதுக்கான ஒரு ரகசியத்தை, சுலபமான ஒரு வழியை கர்த்தர் நமக்கு கற்று தந்திருக்கிறார். கரங்களை தட்டி ஆண்டவர் சந்தோஷப்படுத்த பார்க்கலாம். மற்ற மார்க்கங்களெல்லாம் நீங்க போய் பார்த்தீங்கன்னா ஆண்டவரத்துல பெற்றுக்கொள்ளணும்னா அவங்க கடவுள் இடத்துல பெற்றுக்கொள்றதுக்கு என்னென்னமோ வழிகளை சொல்றாங்க. ஆனா நமக்கு சுலபமான வழி ஆண்டவர் சொல்றாரு, நீ வாயை திறந்து கேட்டா போதும், நீ ஜெபம் பண்ணா போதும், உன்னுடைய விருப்பங்கள், உன்னுடைய குறைகள், உன்னுடைய தேவைகளை சந்திக்கப்படணும்னா நீ அழகா தேவ சமூகத்தில் முழங்கால் படியிட்டு ஆண்டவரை நோக்கி நீ என்ன பண்ணி என்னிடத்தில் கேளுங்கள். ஒரு தகப்பனை போல, தகப்பனிடத்துல ஒரு ஆசீர்வாதத்தை நீங்க பெற்றுக்கொள்வதற்கு இப்படிப்பட்ட பிரயாசம்லாம் நீங்க பண்ண மாட்டீங்க. உங்க அப்பா கிட்ட போய் 1000 ரூபாய் காசு வாங்கணும்னா வீட்டில் அங்கே முன்னாடி ரூம்ல இருந்து உங்க அப்பா இருக்கிற ரூம் வரைக்கும் உருண்டுகிட்டா போவீங்க. ஐயோ எங்க அப்பா கிட்ட எப்படியாவது பிரெயின் வாஷ் பண்ணி அவர்கிட்ட காசு வாங்கணும்ட்டு அப்படியே உருண்டுட்டு போய் வாங்குவீங்க? வாங்க மாட்டோம். அவர்கிட்ட காசு வாங்குறதுக்கு அப்படியே ஓட்டை போட்டு அழகு குத்திக்கிட்டு அப்படியே தன்னை வருத்தி கொண்டு நம்ம கஷ்டப்படுத்தி கொண்டா போய் வாங்குவோம்? வாங்க மாட்டோம். அதனால தெய்வத்தை அப்படி கொடூரமாக அவர்கள் காண்பித்து அவர்கள் நம்புகிறாங்க. ஏதோ ஒரு நான் தியாகம் பண்ணாதான் அந்த கடவுளத்துல பெற்றுக்கொள்ள முடியும் அப்படின்னு அவங்க நம்புறாங்க.
ஆனா நம்முடைய தேவன் அப்படி அல்ல. நான் உருவாக்குனேன், நான் தான் உங்களை உண்டாக்கி இருக்கிறேன், நான் தான் உங்களுடைய தகப்பன், உங்க தாயை போல தேற்றுவேன், உங்க தகப்பனை போல சுமப்பேன் என்று சொன்ன ஆண்டவர் சுலபமா ஒரு வழியை நமக்கு கற்று தருகிறார். உங்களுடைய குறைவுகள், உங்களுடைய தேவைகள், உங்களுடைய வாஞ்சைகள், உங்களுடைய தாகம் எது இருந்தாலும் ஆண்டவர் சொல்லாரு, என்னிடத்தில் கேளுங்கள். எங்கேயோ போய் கேளுங்க நான் ஆண்டவர் சொல்லல, அவங்க கிட்ட போய் கேளுங்க, இவங்க கிட்ட போய் எங்கெல்லாம் சொல்லல, டைரக்டா நீங்க யார் இடத்துல கேளுங்க, என்னிடத்துல கேளுங்கன்றார், ஆண்டவரிடத்துல கேளுங்கன்றார். அதுதான் ஆபிரகாமுடைய ரகசியம். ஒத்தாசவரும் பர்வதங்களுக்கு நேரம் என் கண்களை ஏறெடுக்கிறேன், வானத்தை பூமி உண்டாக்கின கர்த்தர்ல எனக்கு என்ன வரும், ஒத்தாசி வரும். இப்ப நாம கேட்டேன்னா வரும்னு சொல்லி எத்தனை பேர் விசுவாசிக்கிறவங்க ஒரு அலையிலேயே சொல்லுங்க. ஆண்டு சொல்லாரு, என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் என்ன பண்ணுவேன், செய்வேன். எதை எல்லாம் சொல்லிட்டு இருப்பாங்க, எது வேணாலும் கேளுங்கன்றா இருப்பாருங்க. ஆண்டவர் எவ்வளவு பெரிய நல்லவர் பாருங்க. இதைத்தான் கேட்கணும், இதை கேட்கக்கூடாதுன்ட்டு இல்லை. இயேசுகிற நாமத்தினால நீங்க எதை கேட்டாலும் அதை நான் தருவேன்னு சொல்ற ஆண்டவர் சொல்லாரு, என்னிடத்துல நீங்க கேளுங்கன்றாரு. கேட்டு பெற்றுக்கொண்ட ஒரு சிலரை நம்ம பார்க்க போறோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. வரும் காரியத்தை என்னிடத்தில் கேளுங்க. ஆதியாகமம் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 1-2 வசனத்தை வாசிங்க. இந்த காரியங்கள் நடந்த பின்பு, இந்த காரியங்கள் நடந்த பின்பு கர்த்தருடைய வார்த்தை ஆபிரகாமுக்கு தரிசனத்திலே உண்டாகி, கர்த்தருடைய வார்த்தை ஆபிரகாமுக்கு தரிசனத்திலே உண்டாகி, அவர் ஆபிரகாமே நீ பயப்படாதே, பயப்படாதே, நான் உனக்கு கேடகமும் நான் உனக்கு கேடகமும் உனக்கு மகா பெரிய பலனுமாய் இருக்கிறேன், மகா பெரிய பலனுமாய் இருக்கிறேன் என்றார். அதற்கு ஆபிரகாம், இப்ப பாருங்க, இப்படி ஒரு வாக்குத்தத்தத்தை கர்த்தர் நம்ம கொடுத்துட்டாருன்னு வைங்க, நம்ம மற்றதெல்லாம் மறந்துடுவோம். புரியுதா? இது விட என்ன, ஆண்டவரே என்கிட்ட பேசிட்டாரு, ஆண்டவர் பலனா இருக்கிறேன்னு சொல்லிட்டாரு, அதை குறித்து பெருமையா பேசி அதை ஆண்டவர் என்கிட்ட பேசினாருன்னு சொல்லி அதுலயே நம்ம திருப்தி அடைந்து விடுவோம். ஆனா ஆபிரகாம் பாருங்க, எவ்வளவு ஞானம் உள்ளவன், எவ்வளோ தன்னுடைய குறைகளை குறித்து எவ்வளவு கவனமா இருக்கிற பாருங்க. இவ்வளவு பெரிய வாக்கு தத்தங்களை கர்த்தர் தரிசனத்துல கொடுத்தாலும் அடுத்த வசனத்தை கவனிங்க. அதற்கு ஆபிரகாம், கர்த்தராகிய ஆண்டவரே அடியேனுக்கு என்ன தருவீர்? பாருங்க, எல்லாம் தருவேன்னு சொல்லிட்டாரு, நானே உன் கூட இருக்கிறேன்னு சொல்றாரு. ஆனா இங்க என்ன சொல்றாருன்னா, அடியேனுக்கு என்ன தருவீர்? பாருங்க, என்ன தருவின்னு சொல்லி அதுதான் வேதம் சொல்லுகிறது. நான் ஆவியோடும் ஜெபிப்பேன், கருத்தோடு புரியுதுங்க. கருத்தோடு ஜெபிக்கிறதுங்கிறது இத்தனை வாக்கு தத்தங்களை கத்த நம்ம கொடுத்திருந்தாலும் அவர் கருத்த ஒரு காரியத்தை கேட்கிறார் பாருங்க, எனக்கு என்ன தருவீர்? நான் பிள்ளை இல்லாமல் இருக்கிறேனே. இல்லாததை கரெக்டா ஞாபகப்படுத்துறார். அதான் ஆண்டவர் சொல்றாரு, என்னிடத்துல கேளுங்க. காலவேளையில எது நம்ம வாழ்க்கையில இல்ல, ரொம்ப நாளா நீங்க காத்திருந்து இளைத்து போயிருக்கிறீங்களோ, அது பெற்றுக்கொள்ள முடியாமல் இருக்கிறீங்களோ, அது உங்களுக்கு கிடைக்கவே கிடைக்காது எல்லாமே சொல்லியிருக்கலாம். கவர்மெண்ட் சொல்லியிருக்கலாம், டாக்டர் சொல்லியிருக்கலாம், சொந்த பந்தங்கள் சொல்லியிருக்கலாம். உங்கள் வாழ்க்கையில் இதை நீங்கள் பெற்றுக்கொள்ளவே முடியாது. இப்போ தாவீது கேட்கும்போது, ஆபிரகாம் கேட்கும்போது அவருக்கு இருக்கிற 75 வயசு. அப்போ கேட்குறார், நீர் எனக்கு என்ன தருவீர் அப்படின்னு சொல்லி அப்போ கேட்குறார். அப்போ அது முடிஞ்சு போன கதை. அந்த முடிஞ்சு போன நிலையிலும் நான் என்ன இல்லாமல் இருக்கிறேன், பிள்ளை இல்லாமல் இருக்கிறேனே. பக்கத்துல பார்த்து கேளுங்க, நீங்க என்ன இல்லாம இருக்கிறீங்க? என்கிட்ட கேட்காதீங்க, கர்த்தரிடத்துல கேளுங்க. ஆமே. நம்ம மனிதரிடத்துல கேட்டு கேட்டு சோர்ந்து போறோம், கவர்மெண்ட் கிட்ட கேட்டு சோர்ந்து போறோம், அதிகாரிகளுக்கிட்ட கேட்டு சோர்ந்து போறோம். ஆனா ஆண்டவர் சொல்ல, அவர் அழகா ஆபிரகாம் சொல்ல, நான் என்ன இல்லாம இருக்கேன், பிள்ளை இல்லாமல் இருக்கிறேனே. தமஸ்கு ஊரானாகிய இந்த எலியேசர் என் வீட்டு விசாரணை கர்த்தனாய் இருக்கிறானே. ஆமென். கரங்களை தட்டி ஆண்டவர் சந்தோஷப்படுத்துங்க. அங்க வேலைக்காரத்தை என்னவா இருக்கிறான், விசாரணைக்காரனா இருக்கிறான். ஆனா எனக்கு ஒரு பிள்ளை இல்லையேன்னு சொல்லி கேட்கிறாரு. கர்த்தர் என்ன சொன்னார் அவனுக்கு? பாடிங்க, தொடர்ந்து வாசிங்க வேகமா. பின்னும் ஆபிரகாம், தேவரீர் எனக்கு புத்திர சந்தானம் அருளவில்லை, இதோ என் வீட்டிலே பிறந்த பிள்ளை எனக்கு சுதந்திரவாளியாய் இருக்கிறான் என்றான். அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாகி, பாத்தீங்களா? இப்போ முதல் வாக்குத்தத்தத்தை விட இப்ப அடுத்த வாக்குத்தத்தை பாருங்க. வார்த்தை உண்டாகி, இவன் உனக்கு சுதந்திரவாளி அல்ல, இவன் உனக்கு சுதந்திரவாளி அல்ல, உன் கற்ப பிறப்பாய் இருப்பவனே உனக்கு சுதந்திரவாளியாய் பாருங்க. 75 வயசுல சொல்றாரு, உனக்கு ஒரு கர்ப்ப பிறப்பு இருக்குன்னு 75 வயசுல சொல்றாரு பாருங்க. ஆனா இது கேட்கறதுக்கு முன்னாடி சொல்ல, ஆண்டவர் கேட்ட பிறகுதான் சொன்னார். புரியுதா உங்களுக்கு? அதனால தான் நீங்க கேட்கணும். உங்க வாழ்க்கையில எது இல்லையோ அதை கரெக்டா ஞாபகப்படுத்தணும் ஆண்டவர்கிட்ட.
நீங்க கேளாததை அவரே தர்றாரு. இப்ப கேளாதது எத்தனையோ வாக்குத்தத்தை கொடுத்துட்டாரு ஆபிரகாமுக்கு. ஆனா அவனுடைய வாஞ்சை, அவனுடைய குறைவு, அவனுடைய ஏக்கம் எல்லாம் ஒரு குழந்தை இல்லைன்றத சரியான நேரத்துல சரியா ஆண்டவருக்கு தெரியப்படுத்தணும்னு ஆண்டவர் சொல்றாரு பாருங்க. இப்போ புது வாக்குத்தத்தை வருது. என்ன வருது பாருங்க. அவர் அவனை வெளியே அழைத்து, இப்ப வெளியே கூப்பிடுறாரு. 75 வயசுல கண்ணே சரியா தெரியாது, வெளியே கூப்பிட்டு, நீ வானத்தை அண்ணாந்து நீ பார், அப்படியே வானத்தை கொஞ்சம் பாரு, நட்சத்திரங்களை என்ன உன்னாலே கூடுமானால் அவைகளை எண்ணு என்று சொல்லி. என்ன முடியுமா? முடியவே முடியாது. சொல்லி பின்பு அவனை நோக்கி, உன் சந்ததி இவ்வண்ணமாய் இருக்கும். ஆமென். கரங்களை தட்டி ஆண்டவர் சந்தோஷப்படுத்து. ஒரு குழந்தை கூட இல்ல, வயசு முடிஞ்சு போச்சு. ஆனா வானத்தை நட்சத்திரத்தை பார்த்து உன்னுடைய பிள்ளைங்க எப்படி இருப்பாங்க? இது நட்சத்திரத்தை போல இருப்பாங்க. இவ்வளவு பெரிய ஆச்சரியப்பத்தில் உன் இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்கொண்டு தந்தா. இல்லைன்னு சொல்லி விட்டுறாதீங்க, எனக்கு தரலன்னு சொல்லி நீங்க ஏமாந்துடாதீங்க. கர்த்தரத்தில் இன்னைக்கு நீங்க கேளுங்க, ஆண்டவரே எனக்கு எல்லாம் கொடுத்துருக்கிறீங்க, எனக்கு ஒரு கவர்மெண்ட் வேலை இல்லையே, எனக்கு ஒரு வருமானம் இல்லையே, எனக்கு ஒரு குழந்தை இல்லையே, எனக்கு ஒரு ப்ரமோஷன் இல்லையே, நான் ரொம்ப நாளாக காத்திருக்கேன் இல்லையே. இல்லைன்றதை நீங்க ஆண்டுகிட்ட சொல்லணும். இருக்கிறவரிடத்துல உங்க வாழ்க்கையில இல்லாததை சொல்லுங்க. கரங்களை தட்டி ஆண்டவரை சந்தோஷப்படுத்துங்க. இருக்கிறவரிடத்துல நம்ம வாழ்க்கையில இல்லாததை சொல்லுங்க. அவர் அழகா சொல்றார், வானத்தை பாரு, அதை எண்ணி பாரு, அது போல உன் ஜனம் இருப்பாங்க. அவன் கர்த்தரை விசுவாசித்தான், அதை அவர் அவனுக்கு நீதியாக எண்ணினார். ஆமென். போதும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். தொடர்ந்து மீதி வீட்டில் போய் நீங்க வாட்சி பாருங்க. ஆபிரகாம் அடுத்தது மணலை எண்ணி பாருன்னு சொன்னாரு. மணலை போல பெருக பண்ணுவேனாரு. அவன் விசுவாசித்தான். அந்த 75 வயதுல அந்த ஆண்டவர் சொல்லுகிற அந்த வார்த்தையை விசுவாசித்தான். நம்ம வாழ்க்கையில என்ன தெரியுமா, நம்ம கேட்டுருவோம், ஆனா அது ஆண்டவர் தருவார்ன்ற விசுவாசம் நமக்கு என்ன ஆகாது, வரவே வராது. 3 ஏக்கரை கேட்டாச்சு, ஆனா அது நமக்கு என்ன வராது, தருவாருன்ற விசுவாசம் வராது. அதனால தான் வரமாட்டேங்குது. புரியுது உங்களுக்கு? அந்த ஒண்ணுமே இல்லை. ஆனா அவன் விசுவாசித்தான். எதை விசுவாசித்தான்? ஆண்டவர் சொன்ன அந்த வார்த்தையை, வாக்குத்தத்தத்தை விசுவாசித்தான். அது போல நீங்களும் இல்லாதது எதுவோ அதை ஆண்டவர்கிட்ட முதல்ல நீங்க கேளுங்க. ஆண்டவரே எனக்கு எது உங்களுக்கு அந்த உரிமை கர்த்தர் தந்திருக்கிறார். ஏன்னா அவர் தகப்பன், நீங்கள் பிள்ளைகள் எல்லாரும். அவர் பச்சைப்பாதம் உள்ளவர் அல்லவே. கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்கிறான். கரங்களை தட்டி ஆண்டவர் சந்தோஷப்படுத்துங்க. யாரு கேட்டாலும் பெற்றுக்கொள்வாங்க. அதுதான் நம்ம ஆண்டவருடைய அன்பு. பிசாசே கேட்டு பெற்றுக்கொண்டான். தெரியுமா உங்களுக்கு? எப்போ? பிசாசு கேட்டு பெற்றுக்கொண்டான். லேகியோன் பிடித்திருந்த 6000 பிசாசு ஒரு மனுஷக்குள்ள இருந்தது. அந்த பிசாசை துரத்த ஆண்டவர் வரும்போது அந்த பேய் சொல்லிச்சு, பிசாசு சொல்லிச்சு, இது அதுக்குள்ளே எதுக்கு வந்தீங்க, எங்கள் காலை வர்றதுக்குள்ளே எங்களை ஏன் துரத்த வந்தீங்கன்னு சொல்லிட்டு ஜெபம் பண்ணுது ஆண்டவர்கிட்ட. ஐயோ ஏன் ஆண்டவர் அதுக்குள்ளே வந்தீங்கன்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ரிக்வெஸ்ட் வைக்குது. என்ன வைக்குதுன்னா, அப்படி நீங்கள் எங்களை துரத்தினாலும் எங்களை நரகத்துக்கு தரு அப்படின்னு சொல்லலை, அப்படி நீங்கள் எங்களை இந்த மனுஷனை விட்டு துரத்தினாலோ எதுக்குள்ளே போக கட்டளையிடுங்க, இந்த பன்னி கூட்டத்துக்குள்ளே போக கட்டளையிடுங்கன்னு சொல்லி ஜெபம் பண்ணிச்சு. ஆண்டவர் கேட்டாரா இல்லையா? கேட்டார் பாருங்க. இந்த பிசாசனுடைய ஜெபத்தை கேட்ட ஆண்டவர் நம்முடைய ஜெபத்தை கேட்பாரா, கேட்க மாட்டாரா? இந்த காலையில் ஆண்டவர் சொல்லுகிறா, உங்க வாழ்க்கையில எதெல்லாம் இல்லைன்னு சொல்லி நீங்க சோர்ந்து போய் அல்லது கவலைப்பட்டு கண்ணீரோடு கூட வந்திருக்கிறீங்களோ, உங்களை பார்த்து தான் ஆண்டவர் சொல்லாரு, உங்களை உருவாக்குனது நான் தான், இஸ்ரவேலை உண்டாக்குனது நான் தான். உங்க பிள்ளைகளை குறித்து, இஸ்ரவேலை உங்களை குறித்து, உங்க பிள்ளைகளை குறித்து, சபையில் இருக்கிற உங்களை குறித்து என்னென்ன குறைகள் இருக்கோ அதெல்லாம் வச்சுக்க நீங்க யாரை பார்த்து கேளுங்க, என்னை பார்த்து கேளுங்க, நான் உங்களுக்கு தருவேன் என்று. கிறிஸ்துவ வாழ்க்கையில, உங்க வாழ்க்கையில ஆண்டவரிடத்துல பெற்றுக்கொள்கிற ரகசியமே அதுதான். எது நீங்க செய்தாலும் யாருக்கிட்ட கேட்கணும்? ஆண்டவர்கிட்ட கேட்கணும். இன்னொரு மனுஷன் உங்களுக்கு காண்பிக்கிற பாருங்க. 2 சாமுவேலின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை வாசிங்க. பின்பு தாவீது கர்த்தரை நோக்கி. பின்பு தாவீது யாரை நோக்கி? கர்த்தரை நோக்கி. அப்ப இன்னைக்கு நம்ம யாரை நோக்கி பார்க்கணும்? கர்த்தரை நோக்கி பார்க்கணும். ஆபத்து காலத்துல என்னை நோக்கி கூப்பிடு. ஆண்டவர் பார்த்து கூப்பிட சொல்ற. ஆபத்து வருதா, என்னை நோக்கி கூப்பிடு. உனக்கு நீ நினையாதது, உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை கர்த்தர் செய்வான். இன்னைக்கு ஆண்டவரை நோக்கி பார்க்கிற அனுபவம் நமக்கு நிறைய பேருக்கு இல்லை. தனி ஜெபம் இல்லை. தனியாக போய் ஆண்டவர்கிட்ட ஜெபிக்கிற ஜெபம் நிறைய பேருடைய வாழ்க்கையில் இல்லை. அதனால தான் நிறைய தடைகள், குறைகள், கடன் பிரச்சனை,
நம்ம வளர முடியல ஆவிக்குரிய வாழ்க்கையில. காரணம் என்னன்னா, இந்த தாவீதை போல கர்த்தரை நோக்கி பார்க்கிற அனுபவம் இல்லை. ஆனா அழகா சொல்ல பாருங்க, பின்பு தாவீது கர்த்தரை நோக்கி, நான் யூதாவின் பட்டணங்களில் ஒன்றிலே போய் இருக்கலாமா என்று விசாரித்தான். பாத்தீங்களா, குடி இருக்கிறதுக்கு என்ன பண்றான் கேட்குறான். நம்ம நல்ல ஊரா, நல்ல வீடா, நல்ல ஏரியாவா, தண்ணி இருக்குதான்னு போய் அங்கே போய் கொடி போயிடுவோம். நம்ம கண்ணுக்கு எது நல்லதோ அது நல்லதுன்னு போயிடுவோம். லோத்து மாதிரி. லோத்து பாருங்க, அவன் செழிப்பா இருக்கு, யோர்தான் நதி நல்ல நதி ஓடுது, செழிப்பா இருக்கு, அங்க போய் குடியிருக்கலான்னு சொல்லி பச்சை பசேலும் போய் குடியிருந்தான். ஆனா கடைசியா அழிந்து போனான். இதான் நம்முடைய பார்வை. நம்முடைய பார்வையில் எதெல்லாம் செழிப்பா தோணுதோ அதை நாம் தெரிந்து கொள்கிறோம். ஆனா அங்க முடிவில் அது நமக்கு பிரியமில்லாதது அங்க நடக்கும். ஆனா இங்க தாவீதினுடைய வாழ்க்கையில பாருங்க, அந்த பட்டணங்களில் ஒன்றில போய் இருக்கலாமே என்று விசாரிக்கிறான். ஒரு வீடு நீங்க மாத்துறீங்க, ஒரு வீடு பாக்குறீங்க, ஒரு வீடு வாங்குறீங்க, ஒரு வண்டி வாங்குறீங்க, அல்லது வாழ்க்கையில எது இருந்தாலும் சரி, திருமண காரியங்கள எது இருந்தாலும் முதல்ல யார் இடத்துல கேட்க சொல்றாரு? கர்த்தத்துல விசாரிங்கன்றார். புதிய ஏற்பாடுல ஒரு வசனம் இருக்கு, அவர் உங்களை விசாரிக்கிறவராய் இருக்கிறபடினால் உங்கள் கவலைகள் எல்லாம் அவர் மேல வைங்க. அவர் விசாரிக்கிறவர். அவர் உங்களை விசாரிக்கிற இருக்கும்போது நாமும் நம்ம வாழ்க்கையில நம்முடைய பிரச்சனைகளை குறித்து யார் இடத்துல விசாரிக்கணும்? முதல்ல கர்த்தர். நீங்க கர்த்தருக்கு கீழே இருக்கீங்க, அவருடைய கண்ட்ரோல்ல இருக்கீங்க, அவருடைய சட்டத்திட்டத்துக்கு நீங்க உட்பட்டு இருக்கிறீங்க, அவருடைய மேய்ச்சலின் ஆடுகள், அவர் மேய்ப்பரா இருக்கிறார், அவர் சொல்றதை நம்ம கேட்கணும், அவருக்கு பின்னாடி போகணும் அப்படிங்கிற ஒரு அர்ப்பணிப்பு நம்ம வாழ்க்கையில வேணும். அதான் ஆண்டவர் சொல்லார், என் ஆடுகள் என் சத்தத்திற்கு செவி கொடுக்கின்றார் பாருங்க. அப்போ ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? இதை நான் செய்யலாமா, இதை செய்யக்கூடாதா, இந்த பட்டணத்தில் இருக்கலாமா, இதை வாங்கலாமா, இதை வாங்கக்கூடாதா, இதை இங்கே பணத்தை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாமா, இங்கே முதலீடு பண்ணலாமா, இந்த தொழிலை ஆரம்பிக்கலாமா, இதை நம்ம இதெல்லாம் நீங்கள் கேட்டு நீங்கள் செய்கிறீர்களெல்லாம் நீங்கள் பழக்கமுள்ளவர்களாக இருக்கணும். எதையுமே தப்புன்னு நமக்கு தெரிஞ்சது செஞ்சுட்டு அப்புறம் கர்த்தர் பார்த்து கொள்வாருன்னு சொல்லக்கூடாது. அதுக்கப்புறம் கடனை வாங்கிட்டு கர்த்தாவே எனக்கு கடன் ஆச்சு, கடனை கட்டுங்க நீங்கள் சொல்லக்கூடாது. அப்படி சொல்லும்போது ஆண்டவர் நான் உன்னை கடன் வாங்க சொன்னேன்னு ஆண்டுருவார். புரியுதா உங்களுக்கு? நம்மளே எதை செஞ்சுட்டு அப்புறம் அந்த ஜப குறிப்பை கொண்டு வரக்கூடாது. நிறைய கடன் ஆச்சு, ஆண்டவர் கண்ணை மூடிட்டு இருக்கார், கடனை கட்ட மாட்டேங்கிறாருன்னா அவர் சிம்பிளா ஒரு வார்த்தை சொல்றார், மகனே மகளே நான் உன்னை கடன் வாங்க சொன்னேன்னு ஆண்டுருவார். நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. அதனால தான் கடனே வாங்குறதா இருந்தாலும் யார்கிட்ட கேட்டுட்டு வாங்கணும்? ஆண்டவர்கிட்ட கேட்கணும். நான் வாங்கலாமா, லோன் எடுக்கலாமா, வீடு கட்டலாமா, எல்லாவற்றையும் கேட்கிற அனுபவம் உள்ளவர்களா இருப்பதற்கு தான் ஆண்டவர் சொல்றாரு, நீங்க என்னிடத்தில் கேளுங்க என்றாரு. அங்கே அதே போல 1 சாமுவேல் 23 1 5 வரைக்கும் வாசிங்க. அங்கேயும் ஒன்று கேட்கிறார் பாருங்க தாவீது. 1 சாமுவேல் 23 1 5 வரைக்கும் வாசிங்க. இதோ பெலிஸ்தர் கேகிலாவின் மேல் யுத்தம் பண்ணி களஞ்சியங்களை கொள்ளையிடுகிறார்கள் என்று தாவீதுக்கு அறிவிக்கப்பட்டது. அப்பொழுது தாவீது, நான் போய் அந்த பெலிஸ்தரை முறியடிக்கலாமா என்று கர்த்தரிடத்தில் விசாரித்ததற்கு. அடுத்தது எதுக்கு விசாரிக்கிறான்? பெலிஸ்தரை முதல்ல ஒரு ஊர்ல போய் இருக்கிறதுக்கு விசாரிக்கிறான். சரி, ஆண்டவர் போயிரு குடியிருன்னு சொன்னாரு, அங்க போனா ஆசீர்வாதமா இருந்தா. இப்ப இங்க என்ன கேட்கிறாருன்னா, சண்டைக்கு போலாமான்னு கேட்கிறாரு பாருங்க. புருஷன் மனைவி சண்டை போட்டாலும் யாருக்கிட்ட கேட்டு சண்டை போடணும்? கொஞ்ச நேரம் ஆண்டவர்கிட்ட போய் ஜெபம் பண்ணிட்டு, ஆண்டவரே இன்னைக்கு இப்படி ஒரு விஷயம் இருக்குது, நான் சண்டை போடலான் இருக்கிறேன், போடலாமா வேண்டாமா அப்படின்னு கேட்டுட்டு சண்டை போடணும். இப்போ ஆண்டவர் சொல்ல, நீ போன ஜெயிச்சிடுவே, போடு, இல்லாட்டி சண்டை போடாத. நான் சொல்ல பைபிள் சொல்லுது பாருங்க, சண்டை போடுறதுக்கு கேட்குறான் பாருங்க. நம்மனா மிலிட்ரி இருக்கு, ரதம் இருக்கு, குதிரை இருக்கு, பலம் இருக்கு, கர்த்தருடைய அனுகிரகம் இருக்கு. இதுக்கு முன்னாடி எத்தனையோ யுத்தத்தில் ஜெயித்து இருக்கிறோம். அடுத்தது ஒரு சண்டை வருதுன்னா எவனாவது போய் ஆண்டவர்கிட்ட கேட்டிருப்பானா? முதல்ல நம்ம தான் போய் ஜெயித்தா வர்றா. முதலே நம்மளை என்ன பெருமையா சொல்லியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்க? சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 10,000. நம்மளை விட்டா யார கோலியாத்தையே க்ளோஸ் பண்ண ஆள்ற நான், வாங்கடான்னு சொல்லி யுத்தத்துக்கு போய் தோத்துட்டு வருவோம். போய் அப்புறம் பண்ணு வாங்கிட்டு அப்புறம் வந்துட்டு ஆண்டவரே தோத்துட்ட அப்படின்னு வருவோம். ஆனா அவனுடைய ஞானம் பார்த்தீங்களா? சண்டைக்கு போனாலும் அழகா கேட்கிறார் பாருங்க. என்ன நடந்தது பாருங்க, வாசிங்க வேகமா. பெலிஸ்தரை முறியடிக்கலாமா என்று கர்த்தரிடத்தில் விசாரித்ததற்கு கர்த்தர், நீ போ, பெலிஸ்தரை முறியடித்து கேகிலாவை ரட்சிப்பாயாக என்று தாவீதுக்கு சொன்னார். பாத்தீங்களா? இப்ப சந்தோஷமான ஒரு செய்தி வருது. போ,
அப்போ அவன் பாருங்க அந்த ஜெயத்தை பெற்றுக்கொள்வதற்கு கூட தன்னுடைய பலத்தை நம்பல. அல்லேலூயா. தன் ராணுவத்தின் பலத்தை நம்பல, குதிரைகளின் பலத்தை நம்பல, எந்த பலத்தையும் அவன் நம்புறதில்ல. இத்தனையும் அவனிடத்துல இருந்தாலும் எனக்கு யார் ஜெயத்தை தருகிறவர்? யுத்தம் கர்த்தருடையது. அல்லேலூயா. நீ அமர்ந்திருந்து பார்ப்பாய். பாருங்க, குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும், ஜெயமோ கர்த்தரால் வரும். அவனுக்கு தெரியுது பாருங்க, எல்லாம் நாங்க ஆயத்தமா இருக்கிறோம், ஆனா போய் நாங்க சண்டைக்கு போகும்போது இதெல்லாம் வைத்து நான் ஜெயிக்க முடியாது. யார் தான் ஜெயத்தை தரணும்? கர்த்தர் தான் ஜெயத்தை. தெளிவா இருக்கிறான் பாருங்க. நம்ம வாழ்க்கையில திபு 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 திபுன்னு போய் என்னென்ன பண்ணி எல்லாத்த குழப்ப பண்ணிட்டு கடைசியில் வந்துட்டு அழுகிறோம். ஆண்டவர் தெளிவா தாவீது கேட்டவர், சண்டை போடலாமா ஜெயிக்கலாமான்னு கேட்டார். அதுக்கு ஆண்டவர் என்ன சொல்றாரு பாருங்க. ஆனாலும் தாவீதின் மனுஷர் அவனை நோக்கி, இதோ நாங்கள் இங்கே யூதாவிலே இருக்கும் போதே பயப்படுகிறோம். பாருங்க, சும்மா இங்க இருந்தாலே நாங்க நடுங்குறோம். நாங்கள் பெலிஸ்தருடைய சேனைகளை எதிர்க்கிறதற்கு கேகிலாவுக்கு போனால் எவ்வளவு அதிகம் என்றார்கள். கூட இருக்கிறவங்களுக்கு விசுவாசம் கிடையாது. ஐயோ நாங்க எப்படி போகணும்னு கேட்கிறாரு. அப்ப என்ன நடக்குது பாருங்க. அப்பொழுது தாவீது திரும்பவும் கர்த்தரிடத்தில் விசாரித்த போது இவங்க சொல்றது பார்த்தா அவருக்கும் மறுபடியும் டவுட் வருது. என்னடா ஆண்டவர் போக சொல்றாரு, இவங்க என்னன்றாங்க போக வேண்டாங்கிறாங்களே அப்படின்னு சொல்லி பயம் வருது. பயந்துட்டு மறுபடியும் போய் ஆண்டர்கிட்ட 2வது தடவை கேட்கிறான். கேட்கும் போது கர்த்தர் அவனுக்கு உத்தரமாக மறுபடியும் உத்தரவு சொல்றாரு, நீ எழும்பி கேகிலாவுக்கு போ, நான் பெலிஸ்தரை உன் கையில் ஒப்பு கொடுப்பேன். ஆமென். கரங்களை தட்டி ஆண்டவர் சந்தோஷப்படுத்து. எழுந்து பிரகாசி ஒன்று ஒளி வந்ததுன்னு மாதிரி நீ அவங்க சொல்றதுதான் நம்ம கூட இருக்கிறவங்க சொல்ற அவிசுவாசமான வார்த்தையெல்லாம் கேட்டு நம்ம சோர்ந்து போக கூட. இது நடக்காது, அது நடக்காது, எங்க 3 ஏக்கரை கிடைக்க போகுது அப்படிலாம் சொல்லுவாங்க. நீங்க நம்ப கூடாது, நமக்கு கிடைக்கும். அல்லேலூயா. எவ்வளவு பெரிய விஷயம் ஆனாலும் சோறு உண்டாக்குகிறவர்களை பார்த்து நீங்க சோர்ந்து போய் விடக்கூடாது. அவங்க சண்டைக்கு போறவங்கள வரமாட்டேன்னு சோறு உண்டாக்குனாங்க. இவன் மறுபடியும் யாருக்கிட்ட போறான்? கர்த்தரிடத்திலேயே போற பாருங்க. நம்ம என்ன நம்ம வாழ்க்கையில தோல்விகள் வந்தாலும் திரும்ப திரும்ப நம்ம யார் இடத்துல தான் போகணும்? கர்த்தரிடத்துல தான் போகணும். ஆண்டவரே கூட இருக்கிறவங்க இப்படி சொல்றாங்க, கூட இருக்கிறவங்க இப்படி சொல்றாங்க. திரும்ப எல்லா தோல்விகள் மத்தியிலும் நம்ம யாருக்கிட்ட தான் வரணும்? மறுபடியும் கர்த்தரிடத்துல தான் வரணும்ன்றதை நீங்க புரிந்து கொள்ளணும். பாருங்க, இப்ப கர்த்தரிடத்துல வந்தோன்னு என்ன சொல்றாரு பாருங்க. அப்படியே தாவீது தன் மனுஷரை கூட்டிக் கொண்டு, இப்போ ஆண்டவர் சொல்லிட்டார், போக சொல்லிட்டாரா, அப்படியே கூட்டிக் கொண்டு கேகிலாவுக்கு போய் பெலிஸ்தரோட யுத்தம் பண்ணி அவர்களில் அநேகம் பேரை வெட்டி அவர்கள் ஆடு மாடுகளை ஓட்டிக் கொண்டு போனான். இவ்விதமாய் கேகிலாவின் குடிகளை ரட்சித்தான். ஆமென். கரங்களை தட்டி ஆண்டவர் சந்தோஷப்படுத்துங்க. இப்போ அவங்களுடைய மிலிட்டரி சொன்ன காரியத்தை பார்த்தா ஜெயிக்க முடியாது. அந்த தெரிஞ்சுதான் அவங்க சொல்றாங்க, நம்ம பெலிஸ்தரை ஜெயிக்க முடியாதுன்ற ஒரு பயத்துல தான் அவங்க சொல்றாங்க. ஆனா கர்த்தர் சொன்னாரு, நீ போ, உன் கையில ஒப்பு கொடுப்பேன், ஜெயிப்பேன். என்ன ஒண்ணு ஜெயித்தாங்களா இல்லையா? ஜெயித்தாங்க. அதுபோல் உங்களுக்கு முன்னாடி இருக்கிற எவ்வளோ பெரிய பிரச்சனை இருக்கட்டும், எவ்வளோ பெரிய தேவைகள் இருக்கட்டும், பெரிய செங்கடலே உங்கள் முன்னாடி நின்று கொண்டு இருக்கட்டும், கண்மலையே இருக்கட்டும், கர்த்தர் செங்கடலை என்ன பண்ணுவார்? உங்களுக்காக பிளப்பா. அந்த கண்மலையை பிளந்து உங்களுக்கு தண்ணீரை தருவார். கசந்து போன மாறாவை மதுரமாய் மாற்றுவார். கரங்களை தட்டி ஆண்டவர் சந்தோஷப்படுத்துங்க. உங்கள் வாழ்க்கையில் கசப்பான பாதைகளை நீங்கள் கடந்து போய் கொண்டிருக்கலாம். இதுதான் உங்கள் வாழ்க்கை நீங்கள் நினைக்கக்கூடாது. இந்த கசப்பு தான் உங்கள் வாழ்க்கைன்னு நினைக்கக்கூடாது. அதை கர்த்தர் மதுரமாய் மாற்றுவார். கரங்களை தட்டி ஆண்டவர் சந்தோஷப்படுத்துங்க. தேவனை நோக்கி பார்க்கிறவர்களுடைய வாழ்க்கையில் எல்லாவற்றையும் கர்த்தர் நன்மையாக மாற்றி தருவார். கரங்களை தட்டி ஆண்டவர் சந்தோஷப்படுத்துங்க. பார்க்கலாம். ஹல்லேலூயா. அதே போல் 1 சாமுவேல் 30ஆம் அதிகாரம் 5வது வசனத்தையும் 8வது வசனத்தையும் 18வது வசனத்தையும் 19வது வசனத்தையும் வாசிங்க. வீட்டில் போய் ஃபுல்லா வாசிச்சு பாருங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். தாவீதின் 2 மனைவிகளாகிய இஸ்ரவேல் ஊராளான அகினோவாமும் கர்மேல் ஊராளான நாபாலின் மனைவியாய் இருந்த அபிகாயிலும் சிறைப்பிடித்து கொண்டு போகப்பட்டார்கள். தாவீது கர்த்தரை நோக்கி, நான் அந்த தண்டை பின்தொடர வேண்டுமா? அதை பிடிப்பேனா என்று கேட்டான். அதற்கு அவர், அதை பின்தொடர், அதை நீ பிடித்து சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய் என்றார். ஆமென். பாருங்க, இப்ப மனைவி 2 பேர் கடத்திட்டு போயிட்டாங்க. அவனுடைய வீடு, பொருள், ஆஸ்தி, அந்தஸ்து எல்லாம் போயிடுச்சு. நாம் என்ன பண்ணுவோம்? நேரம் முதல் போலீஸ் ஸ்டேஷன் தான் போவோம். அங்கே தான் நேராக போய் ரிப்போர்ட் பண்ணுவோம். ஆனால் இவனுக்கு சொன்னது போல் மிலிட்ரி இருக்குது, எத்தனையோ யுத்தங்களை ஜெயித்திருக்கிறான். அந்த மனைவியை கடத்திட்டு போனால் கூட பதட்டம் இல்லை பாருங்கள், பதறல பாருங்கள். அப்படிப்பட்ட ஒரு ஆபத்தான நிலையில், ஒரு போராட்டமான சூழ்நிலையில் பதட்டத்தோடு கூட எந்த காரியத்தையும் தாவீது செய்கிறதில்லை. ரலிலியா சொல்லுங்களேன். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய
நீதி தேடுகிற மனுஷனா இருக்கிறான். ஃபர்ஸ்ட் எல்லாம் போயிட்டாங்க, அங்கே போய் கொன்னாங்களா இருக்கிறாங்களா அதெல்லாம் பிரச்சனை கிடையாது. உடனே புறப்படுங்கடா, வாங்கடா போகலாம், ஆண்டவர் பார்த்துக்குவாரு, அதெல்லாம் கிடையாது. எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலோ குடும்பமே கடத்திட்டு போயிட்டாங்க, எல்லாம் போயிடுச்சு, ஒன்றுமே இல்லை. ஆனால் வேதம் சொல்லுகிறது அவன் என்ன பண்ணானா, கர்த்தரை நோக்கி பார்க்குறான், ஆண்டவரை நோக்கி ஜெபிக்கிறான். அப்போ ஜெபிக்கும் அந்த ஆண்டவர் என்ன சொன்னாரு, அதை நீ பின்தொடர், அதை பிடித்து சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய். சகலத்தையும், ஒன்று ரெண்டு கிடையாது. அவங்க என்னென்ன இங்கேருந்து எடுத்துகிட்டு போனாங்களோ, ஒரு பின்னு எடுத்துகிட்டு போயிருந்தா கூட அதையும் நீ என்ன பண்ணுவேன், திருப்பி கொண்டு வருவா. அது போல தான் நம்முடைய வாழ்க்கையில் இழந்து போனது அல்லது ஏமாந்து போனது, நம்ம வாழ்க்கையில் நஷ்டம் ஏற்பட்டது, உங்கள் வாழ்க்கையில் கஷ்டம் வந்து எதெல்லாம் இருக்கும் அது எல்லாம் வச்சு நினைத்து நம்ம அழுது கொண்டு இருக்கிறனால ஒன்றும் நடக்க போகிறதில்ல. தேவ சமூகத்தில் போய் நீங்கள் ஜெபித்தீங்கன்னா இந்த வாக்குத்தத்தங்களை ஆண்டவர் நமக்கு தருவா. நீ போ, நீ நான் எல்லாம் வச்சு உனக்கு என்ன பண்ணுவேன், எல்லாம் வச்சு நீ திருப்பி கொள்வாய். நீங்கள் வாழ்க்கையில் எதெல்லாம் இழந்து போனீங்களோ பயப்படாதீங்க, எல்லாம் வச்சு நீங்கள் ஜெபத்தில் ஆண்டவருடைய சமூகத்தில் வைத்து பாதத்தில் வைத்து ஜெபித்து பாருங்க, அத்தனையும் நீங்கள் திருப்பி கொள்ள கர்த்தர் கிருபை செய்வார். கரங்களை தட்டி ஆண்டவர் சந்தோஷப்படுத்துங்க. அபிஷேகத்தை இழந்து போனீங்களா, வல்லமை வரங்களை இழந்து போனீங்களா, உங்கள் சொத்து சுகங்களை இழந்து போனீங்களா, ஆனால் எதெல்லாம் உங்கள் வாழ்க்கையில் சாத்தான் திருடி கொண்டு, அங்கே வந்து எதிரிகள் ராஜாக்கள் திருடி கொண்டு போனாங்க, இப்போ நம்ம கிட்ட பிசாசு திருடிட்டு போகிறான். புதிய ஏற்பாடில் நமக்கு எதிரி யாரு, பிசாசு. ஆண்டவர் சொன்னாரு யோவான் 10:10 திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான் என்று வேறு ஒன்றுக்கும் வரான். அவன் நம்ம வாழ்க்கையில் சந்தோஷத்தை திருடுறான், நிம்மதியை திருடுறான், வல்லமையை திருடுறான், வரங்களை திருடுறான், கிருபையை திருடுறான், ஜெப நேரத்தை திருடுறான், எதையோ திருடி கொண்டு போறான். அப்போ நம்ம அவனை துரத்திட்டு போக வேண்டாம், முதல்ல ஆண்டவர் பார்க்கலாம், ஆண்டவரே இதெல்லாம் பிசாசு என் வாழ்க்கையில் திருடிட்டு போயிட்டானே, நான் நல்ல வீட்டில் குடியிருந்தேன், அந்த வீடை விற்றுட்டேனே, வேலை போயிச்சே, வருமானம் போயிச்சே, இதெல்லாம் போயிச்சே அப்படின்னு சொல்லி ஆண்டவருடைய சமூகத்தில் தாவீதை போல நம்ம கேட்கும் பொழுது ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் இதே வாக்குத்தத்தங்களை நமக்கு தருவா. பயப்படாத மகனே, பயப்படாத மகளே, என்னிடத்தில் கேட்ட உனக்கு அத்தனையும் நீ என்ன பண்ணுவேன், திருப்பி பெற்றுக்கொள்வான். எத்தனை நன்மைகள், ரெட்டத்தனையான நன்மைகளை கத்த தருவார். கரங்களை தட்டி ஆண்டவர் சந்தோஷப்படுத்துவார். ஒரு வேலை இல்லாமல் நீங்கள் இருப்பீங்க, உங்களுக்கு 2 இடத்துல இன்டர்வியூ வரும், உங்களுக்கே கன்ஃபியூஸ் ஆகும், அதுவா இதுவா இதுவா அதுவா அதுவா இதுவான்னு கர்த்தர் பண்ணிடுவார். உங்களுக்கே கன்ஃபியூஸ் ஆகும், எதில் போய் நம்ம சேரணுன்ற அளவுக்கு கர்த்தர் நம்ம வாழ்க்கையில் அற்புதங்களை அதிசயங்களை செய்ய வல்லமுள்ளவராக இருக்கிறார். கரங்களை தட்டி ஆண்டவர் சந்தோஷப்படுத்துங்க பார்க்கலாம். அதுதான் ஆண்டவர் சொல்றார், ஆண்டவரை நோக்கி கூப்பிடுகிற அனுபவம். மோசே வாழ்க்கையில் அப்படி தான் நடந்தது. என்ன நடந்தது, முன்னாடி செங்கடல் வந்துருச்சு, பின்னாடி பார்வோன் சேனை வந்துருச்சு, நெருக்கிறாங்க. இஸ்ரவேல் ஜனங்க கல் அடிக்கிறாங்க ஊழியக்காரர் மேலே, எங்களை இப்படி கொண்டு வந்து விட்டுட்டியேன்னு சொல்லி, கல்லறை இல்லை நீங்கள் கொண்டு வந்துட்டியா அப்படின்னு ஒரு நெருக்கமான சூழ்நிலை. அவன் பாருங்க பதறல. அந்த இடத்துல நாம் என்ன பண்ணியிருப்போம், அந்த பதட்டத்தில் சரி நம்மளும் ஒரு லட்சக்கணக்காக இருக்கிறோம், அவங்க என்ன பண்ணிடுவாங்கப்பா, யுத்தம் பண்ணலாம், வாங்க கர்த்தர் நம்மோடு இருக்கிற ஒரு சண்டை போட்டுடலாமே அப்படின்னு சொல்லி உடனே நம்ம வீரத்தை காண்பித்திருப்போம். அத்தனை பிரச்சனை பண்ணாலும் அங்கே வேதம் சொல்கிறது மோசே கர்த்தரிடத்துல போய் ஜெபித்தான். அவ்வளோ போராட்டம் இருக்கு, நெருங்கி வர்றாங்க, அந்த ரதத்தினுடைய சத்தமே பயம் வருது, ஆனால் அமைதியை போய் ஆண்டவர்கிட்ட ஜெபிக்கிறான். ஆண்டவர் அவனை பார்த்து நிதானமாக சொன்னார், இன்றைக்கு நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, அற்புதத்தை காண்பீர்கள். இன்றைக்கு காண்கிற இந்த எகிப்தியரே இனி ஒருபோது நீங்கள் காண மாட்டீங்க. நீ ஏன் பார்த்துற, நீ ஏன் என்கிட்ட வந்து ஜெபம் பண்ணுற, நீ ஏன் கஷ்டப்படுற, உன் கையில் இருக்கிற கோலை நீ என்ன பண்ணு, நீட்டு, கடலை பிளந்து விடுன்னார். பாருங்க, கடலை நீ பிளந்து விடுன்னார். அவங்கள புறப்பட சொல்லு, கடலை பிளந்து விடுன்றார். பாருங்க, அந்த ஜெபித்ததுனால கர்த்தர் அந்த இடத்துல அற்புதங்களை செய்து தம்முடைய நாமத்திற்கு மகிமை வர பண்ணினா. இன்றைக்கு உங்களுக்கு முன்னாடியும் போக முடியல, பின்னாடியும் பல பிரச்சனை, நடுவில் இருந்து நீங்கள் கண்ணீர் வெடித்து வேதனையோடு கூட என்ன செய்வது அறியாமல் நீங்கள் தவித்து கொண்டிருக்கலாம். கர்த்தர் உங்களோடு கொடுத்த பேசுகிறா, கரத்தை நீட்டுங்க, கர்த்தர் உங்களுக்கு முன்னாடி இருக்கிற தடைகளை பிளந்து விடுவார். அல்லேலூயா. எது நீங்கள் நடந்து கடந்து போக முடியாமல் தடையாக இருந்ததோ அதையே கர்த்தர் வெட்டாந்தரையாய் அழகான வழியாக கர்த்தர் மாற்றி தருவார். அல்லேலூயா. அதன் ஊடாக, அந்த பிரச்சனையின் ஊடாக பாதுகாப்பாய் நீங்கள் கடந்து சென்ற அக்கறை போய் சேர கர்த்தர் உதவி செய்வா. உங்கள் பின்னாடி உங்களை துரத்தி கொண்டு வருகிற எல்லாம் அந்த எகிப்தினையும் அதே பாதையில கர்த்தர் மூழ்கடித்து போடுவார். நம்புறவங்க மட்டும் கரங்களை தட்டி ஆண்டவர் சந்தோஷப்படுத்த பார்க்கலாம்.
அப்ப நான் ஆண்டவரிடத்துல கேட்கிறேன்றவங்கள ஒரு அலையிலேயே சொல்லுங்க பார்க்கலாம். அது எவ்வளோ பெரிய பிரச்சனையா இருந்தாலும், எவ்வளோ பெரிய தோல்வியா இருந்தாலும், எவ்வளோ பெரிய நிந்தை அவமானமா இருந்தாலும் நான் சோர்ந்து போக மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன். நான் தாவீதை போல, நான் ஆபிரகாமை போல, நான் மோசேயை போல அந்த போராட்டத்தின் மத்தியிலும் என் இயேசுவை நோக்கி நான் ஜெபம் பண்ணி ஜெயம் எடுப்பேன்றவங்க மட்டும் கரங்களை தட்டி ஆண்டவர் சந்தோஷப்படுத்துங்க பார்க்கலாம். 18-19 வசனம் வாசிங்க. அமலேக்கியர் பிடித்து கொண்டு போன எல்லாவற்றையும், அப்போ அன்னைக்கு தாவீது வீட்டுல இருந்து எல்லாத்த பிடித்துட்டு போன எல்லாவற்றையும், தன்னுடைய 2 மனைவிகளையும், தாங்க 2 மனைவிகளையும் தாவீது விடுவித்தான். அவர்கள் கொள்ளையாடி கொண்டு போன எல்லாவற்றிலும், பாருங்க என்னென்னத்துக்கு கொள்ளையாடி போனாங்களோ எல்லாவற்றையும், சிறியதிலும் பெரியதிலும் குமாரரிலும் குமாரத்திகளிலும் ஒன்றும் குறைவுபடாமல், ஒன்னும் மிஸ் ஆகல, குறைவுபடாமல் எல்லாவற்றையும் தாவீது திருப்பி கொண்டான். ஆமென். கரங்களை தட்டி ஆண்டவரை சந்தோஷப்படுத்துங்க. எத்தனை பேர் நம்புறீங்க? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எல்லாவற்றையும் திருப்பி கொள்வீங்க. நீங்க இழந்து போன சமாதானம், இழந்து போன சந்தோஷம், இழந்து போன அபிஷேகம், இழந்து போன பொருளாதாரம், இழந்து போன எதுவா இருந்தாலும் சரி, எல்லாவற்றையும் சிறிதானாலும் சரி பெரிதானாலும் சரி, கர்த்தர் மறக்கவே மாட்டார். அத்தனையும் திருப்பி நமக்கு தருவா. நம்ம செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம் அவரை நோக்கி பார்க்கணும், அவ்வளவுதான். அவரை நோக்கி கேட்கணும், அனுதினமும் ஜெபிக்கணும். காலை எழுந்த உங்க குறைகளை சொல்லி நீங்க ஜெபம் பண்ணுங்க. உங்க நிலைமையை அப்படியே ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க. தாவீது போல இது செய்யலாமா, இது செய்யக்கூடாதா கேட்டு பாருங்க. கர்த்தர் சொல்லுகிறா, நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்மேல் என் கண் வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். கரங்களை தட்டி ஆண்டவர் சந்தோஷப்படுத்த பார்க்கலாம். எத்தனை நம்புறீங்க? நம்புறவங்க ஒரு அலையிலேயே அச்சாலுங்க பார்க்கலாம். நீங்கள் ஜெபம் பண்ண பாருங்க, நிறைய சாட்சிகளை நீங்கள் கொண்டு வருவீங்க. ஆமாம் பாஸ்டர், நான் போய் உலகத்திலலாம் தேடி தேடி பார்த்தேன், ஒன்றும் கிடைக்கல. ஆனால் நீங்கள் சொன்னது போல் ஆண்டவரை நோக்கி பார்த்தேன், ஒத்தாசோரம் பரதங்களுக்கு நிறைய கண்களை ஏறெடுத்த, எல்லா தடைகளும் உடையுது, எல்லா கட்டுகளும் அவிழ்க்கப்படுது. கர்த்தர் எனக்கு முன்பாக ஒரு பாதையை திறக்கிறா, எனக்கு ஆசீர்வாதமான பாதையை திறக்கிறா. புல்லுள்ள இடத்தை காட்டுறாரு, அமர்ந்த தண்ணீரை காட்டுறாரு. இத்தனை அற்புதமுள்ள தேவனை நான் அனுபவித்து கொண்டு இருக்கிறேன், ருசித்து கொண்டு இருக்கிறேன்னு சொல்லி நீங்கள் சாட்சி சொல்லத்தக்கதாக ஜீவனுள்ள தேவன், உயிருள்ள தேவன் உங்கள் கரங்களை பிடித்து உங்களை நடத்துவார். கரங்களை தட்டி ஆண்டவர் சந்தோஷப்படுத்துங்க. அதே அடுத்த பகுதியை நம்ம வாசிக்க போகிறோம். இப்போ அந்த வசனத்தை மறுபடியும் வாசிங்க. ஏசாயா 45:11 வாசிங்க. இஸ்ரவேலின் பரிசுத்தரும் அவனை உருவாக்கியோருமாகிய கர்த்தர் சொல்லுகிறார், வருங்காலங்களை என்னிடத்தில் கேளுங்க. வரும் காரியம், எதிர்காலத்தில் உங்களுக்கு வர்ற காரியம் எல்லாத்த கர்த்தரிடத்துல நீங்க கேட்டு வாங்கிக்கிங்க. என் பிள்ளைகளை குறித்தும் என் கரங்களின் கிரியைகளை குறித்தும் எனக்கு கட்டளையிடுங்க. அடுத்து சொல்றாரு, என் கரங்களின் கிரியைகளை குறித்து நீங்க என்ன பண்ணுங்க, எனக்கு கட்டளையிடுங்க. பாருங்க, நம்ம என்னமோ ஓனர் மாதிரியும் அவர் என்னமோ வேலைக்காரர் மாதிரியும் எனக்கு என்ன இடுங்க, கட்டளை யாருக்கு நம்ம இடுவோம்? கட்டளை இட முடியுமா? ஒருத்தர் பார்த்து நீங்கள் யாருக்கு நீங்கள் கட்டளை இடுவீங்க? உங்களுக்கு கீழே வேலை செய்கிறவங்களுக்கு தான் கட்டளை இட முடியும். ஏன்னா நீங்கள் சம்பளம் கொடுக்குறீங்க, அவங்களுக்கு சம்பளம் கொடுக்கறதுனால அவங்கள கூப்பிட்டு இந்த வேலை செய், அதை எடு, இதை க்ளீன் பண்ணு, அதை தொட அப்படின்னு சொல்லி கட்டளை இட முடியும். ஆனால் கர்த்தர் இங்கே யாரை பார்த்து யாருக்கு கட்டளை இட சொல்கிறாரு? நம்ம பார்த்து, பிள்ளைகளை பார்த்து என் கையின் கிரியைகளுக்கு கட்டளையிடுங்க என்றார். அவர் கையின் கிரியைகள் என்னது? வானத்தை பூமியை சிருஷ்டித்தா, சூரியன் சந்திரன் நட்சத்திரங்களை சிருஷ்டித்தா, மனிதனை சிருஷ்டித்தா, நம்ம காண்கிற எல்லாவற்றையும் சிருஷ்டித்தா. அப்படிப்பட்ட சர்வ வல்லமுள்ள தேவன் அவருடைய கையை பார்த்து நீ கட்டளையிடு என்றார். அதை பார்த்து நீ கட்டளையிடு, அதை பார்த்து நீ கட்டளையிடு, நடக்கும்ன்றார். அப்போ அவர் எப்படிப்பட்டவர் என்பதை நீங்க தெரிந்து கொண்டீங்கன்னா உங்க வாழ்க்கையில அந்த காரியங்களை நடப்பிக்கும்படி நீங்க ஆண்டவரை பார்த்து அவருடைய கையின் கிரியைகளை பார்த்து நீங்க கட்டளையிட்டீங்கன்னா அந்த கரம் உங்களுக்கு அந்த அற்புதத்தை கொண்டு வரும். கரங்களை தட்டி ஆண்டவர் சந்தோஷப்படுத்த பார்க்கலாம். இப்போ அவர் எப்படிப்பட்டவர் என்பதை நம்ம பார்க்க போறோம். 1வது வசனத்திலிருந்து வாசிங்க. கர்த்தராகிய நான் அபிஷேகம் பண்ணின கோரேசுக்கு முன்பாக ஜாதிகளை கீழ்ப்படுத்தி ராஜாக்களின் இடைக்கட்டுகளை அவிழ்க்கும்படிக்கும், அவனுக்கு முன்பாக வாசல்கள் பூட்டப்படாதிருக்க கதவுகளை திறந்து வைக்கும்படிக்கும் அவனை பார்த்து அவன் வலது கையை பிடித்து கொண்டு அவனுக்கு சொல்லுகிறதா. பாருங்க, வலது கையை பிடிச்சு ஆண்டவர் சொல்றாரு. அவர் ஆரம்பிக்கும் போது என்ன சொன்னாரு? அந்த வசனம், நான் அபிஷேகம் பண்ணின கோரேசுக்கு முன்பாக ஜாதிகளை என்ன பண்ணுவேன்? கீழ்ப்படுத்துகிறவர். உங்களை கீழ்ப்படுத்துறாங்களா? அவங்கள கீழ்ப்படுத்துங்க ஆண்டவரே, நீங்க ஜெபிக்கணும்.
ஜாதிகளை கீழ்ப்படுத்துகிற வல்லமை ஆண்டவர்கிட்ட இருக்கு. உங்களை மேற்கொள்கிற எந்த பிசாசு மந்திரம் தந்திரம் எது இருக்குதோ, ஆண்டவரே உங்கள் கையின் கிரியைகளுக்கு நான் கட்டளை இடுகிறேன், எனக்கு முன்பாக எளிமை நின்று கோலியாத்தம் போல பண்ணுற இதெல்லாம் என்ன பண்ணுங்க, கீழ்ப்படுத்துங்க. ஏன்னா நீங்கள் கீழ்ப்படுத்துகிற தேவன், கீழ்ப்படுத்துங்கன்னு சொல்லி அவரை பார்த்து நம்ம கட்டளை இடணும். நம்முடைய பலத்தில் அவங்கள கீழ்ப்படுத்திடலாம், அவங்கள அடக்கிடலாம், அவங்கள ஒடுக்கலான்னா அது முடியாத காரியம். அது பலவிதமான குழப்பங்களை உண்டாக்கும், பல பிரச்சனைகள் உண்டாகும். ஒரு விஷயத்தை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்க, அந்த கிறிஸ்துவே இந்த உலகம் முழுவதையும் அவன் ஆண்டாலும் ஒரு கொஞ்ச ஜனத்தை அவனால் அடிமைப்படுத்தவே முடியாது. தெரியுமா உங்களுக்கு? அவனை பிடிக்கவே முடியாது அவனால். யார் அவங்க? எருசலேமிலிருந்து தப்பி பிழைக்கும்படி ஓடி போனவங்க அந்த காட்டில் இருக்கிறாங்க. இஸ்ரேல் பக்கத்தில் ஒரு வனாந்தரத்தில் இருக்கிறாங்க. அவங்கள 7 வருஷம் அவனால் பிடிக்கவே, சின்ன கூட்டம், அவங்கள ஒப்பு கொடுக்கவே இல்லை ஆண்டவர் அவன் கையில். 7 வருஷம் அவங்கள பிடிச்சி அவனால் நெத்தியில் அந்த போடவே முடியல. அவங்கள சர்வ வல்லமையாக அவன் பெரிய உலகத்தை ஆட்சி பண்ணுறான். ஆனால் அந்த சின்ன கூட்டத்தை அவனால் என்ன பண்ண முடியல, ஜெயிக்க முடியல. அதான் கர்த்தருக்கும் பிசாசுக்கும் கர்த்தருக்கும். அதனால் நான் எல்லாத்தையும் நான் கண்ட்ரோல் பண்ணிடுவேன், நான் எல்லாத்தையும் நான் ஜெயிச்சிருவேன், எல்லோரும் எனக்கு அடங்கிடுவாங்க அப்படிலாம் நம்ம வாழ்க்கையில் நினைக்கவே கூடாது. சின்னது தான் அடங்காது. உங்கள் வீட்டில் இருக்கிற கடையே குட்டி ஒன்று இருக்குது பாருங்கள், அது அடங்கவே அடங்காது. எல்லாம் அடங்கும், இது அடங்காது. ஏன்னா ஆண்டவர் நம்மளை அப்படி நடத்துகிறார். நீ ஒரு மனுஷன்றதை மறந்துடாது, எல்லாத்தையும் நான் அடக்கிடுவேன் அப்படின்னு நினைக்காது அப்படின்னு சொல்லி தான் நம்மளை வைத்திருக்கா. எவ்வளோ பாஸ்ட்டாக இருந்தாலும் நிறைய பேர் சர்ச்சில் அடக்க முடியறதில்ல பாருங்கள், நம்மளே அடக்கிடுறாங்க. பெரிய பாஸ்ட்டுன்னா நீ என்ன பெரிய பாஸ்ட் எனக்கு தெரியாதான்றாங்க. அடக்க முடியாது. ஏன்னா அதுதான் மனுஷன், புரிந்து கொள்ளணும். அதான் ஆண்டருக்கு நம்ம கட்டளையிடணும். ஏன்னா எல்லாம் வச்சு கீழ்ப்படுத்துகிறவ நம்முடைய கர்த்தர். அல்லேலூயா. அப்போ சத்ருடைய கிரியைகளை எதெல்லாம் உங்களுக்கு முன்பாக எளிமை நிற்கிறதோ அதை கீழ்ப்படுத்துங்கன்னு சொல்லி கர்த்தருடைய கையின் கிரியைகளுக்கு நீங்கள் கட்டளையிடணும். கரங்களை தட்டி ஆண்டவரை சந்தோஷப்படுத்துங்க. வேகமாக வாசிங்க. நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவ்வையாக்குவேன், உன்னை பெயர் சொல்லி அழைக்கிற இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் நானே என்று நீ அறியும்படிக்கு வெண்கல கதவுகளை. இருங்க, ஒவ்வொரு வசனமா படிக்கலாம். இப்ப ஆண்டவர் சொல்றாரு, என்ன சொல்றாரு? கோணலானவைகளை செவ்வையாக்குவேன், கரடு முரடானவைகளை சமமாக்குவேன். உங்க வாழ்க்கையில என்னென்ன கோணலாக்கி இருக்கிறீங்களோ, இதெல்லாம் உங்க முன்னாடி கரடு முரடா இருந்து வண்டி ஓட்ட முடியாத ரோடெல்லாம் இருக்கிற மாதிரி உங்க வாழ்க்கையில கரடு முரடா, இப்படி பண்ணா பிரச்சனை, அப்படி போனா வண்டி ஓட மாட்டேங்குது, வாழ்க்கையில முன்னேறவே முடிய மாட்டேங்குது, நிறைய இடர்கள் தடைகள் வந்துட்டே இருக்குன்னா இந்த ரோடை யார் நேராக்கணும், யார் சமமாக்கணும்? கர்த்தர் தான் ஆக்கணும். நம்மளால ஒன்றும் பண்ண முடியாது. எந்த புல்டோசர் விட்டாலும் இந்த ரோடெல்லாம் சரி பண்ண முடியாது. இந்த கோணலையும் இந்த கரடு முரடையும் கர்த்தருடைய கையின் கிரியைகளுக்கு நீங்கள் கட்டளையிடணும். கர்த்தருடைய கரத்தை பார்த்து நீங்கள் ஆண்டவரே இதை நேராக்குங்க, என் வாழ்க்கையில் இது கோணலாக இருக்குது, எங்கள் பிள்ளைங்க வாழ்க்கையில் இது கோணலாக இருக்குது, குடும்பத்தில் தொழில் எல்லாமே கோணையாக போகுது, நான் என்னென்னமோ ட்ரை பண்ணுறது ஒன்றும் வெளிக்கு வர மாட்டேங்குது, அதை நேராக்குங்கன்னு சொல்லி நீங்கள் கட்டளையிட சொல்லுகிறார். புரிந்துகிறாலே சொல்லுங்க. சர்வ வல்லருடைய கரத்தின் கிரியைகளுக்கு நீங்கள் கட்டளையிடணும். கர்த்தருக்கு நம்ம கட்டளையிட போறதில்ல, அவருடைய கிரியைகளுக்கு கட்டளையிடணும், அவர் செய்கிற செயல்களுக்கு கட்டளையிடணும். இது உண்டாக்கின அந்த கரத்தை பார்த்து கட்டளையிட. இந்த கோணல் என் வாழ்க்கையில் இருக்கிற அந்த கோணல் எல்லாம் இயேசுவே உங்க கரத்தை கட்டளையிடுகிற நேராக்குங்கன்னு சொல்லுங்க. கர்த்தர் அதை நேராக்குவார். கரடு முருடலா சமமாக்குவா. நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போல வற்றாத நீரூற்று போல நம்மை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. அதுதான் கட்டளையிட்டு நீங்க பழகணும். அடுத்தது பாருங்க. உன்னை பெயர் சொல்லி அழைக்கிற இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் நானே என்று நீ அறியும்படிக்கு. பாத்தீங்களா எதுக்கு இப்படி செய்யறாருன்னா, நம்மை அழைத்த தேவன் அவர் தான் நம்ம அறியணும். அதுக்கு தான் நம்ம சொன்னோன்னு அந்த அற்புதத்தெல்லாம் செய்கிறார். அறியும்படிக்கு வெண்கல கதவுகளை உடைத்து. பாத்தீங்களா, வெண்கல கதவுகளை உடைத்து இரும்பு தாழ்பால்களை முறித்து, இரும்பு தாழ்பால் எல்லாம் முறித்து அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும், அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும், ஒளிப்பிடத்தில் இருக்கிற புதையல்களையும், ஒளிப்பிடத்தில் இருக்கிற புதையல்களையும் உனக்கு கொடுப்பேன். நான் என் தாசனாகிய யாக்கோபின் நிமித்தமும் நான் தெரிந்து கொண்ட இஸ்ரவேலின் நிமித்தமும் நான் உன்னை பெயர் சொல்லி அழைத்து நீ என்னை அறியாதிருந்தும் உனக்கு நாமம் தரித்தேன். அல்லேலூயா. இப்ப நமக்கு முன்னாடி நிறைய வெண்கல கதவுகள் இருக்கு, இரும்பு தாழ்பால்கள் இருக்கு. உங்களுக்கான ஆசீர்வாதத்தெல்லாம் பிசாசு கொண்டு போய் மூடி வச்சிருக்கிறான். வெண்கல கதவு போட்டு மூடிட்டான், இரும்பு தாழ்பால் வச்சு மூடிட்டான்.
ஆனால் இப்போ நம்ம அதை பெற்றுக்கொள்ளவே முடியல. இப்போ அதை உடைக்கணும். வெண்கல கதவை நம்மளால் உடைக்க முடியல, இரும்பு தாழ்பாலை நம்மளால் உடைக்க முடியல. இப்போ யாரை பார்த்து நீங்கள் கட்டளை இடணும்? கையின் கிரிகளை பார்த்து கட்டளை இடணும். ஆண்டவரே, இந்த வெண்கல கதவை என்னால் உடைக்க முடியல, இரும்பு தாளை முறிக்க முடியல, நான் என்னென்னமோ சம்பாதித்து பார்க்குறேன், என்னென்னமோ நான் கஷ்டப்பட்டு பார்க்குறேன், ஞாயிற்றுக்கிழமை கூட நான் போய் வேலை செஞ்சு பார்க்குறேன், ஒன்றும் தேர மாட்டேங்குது, மீதமாக்க மாட்டேங்குது, பொக்கிஷமே எனக்கு வர மாட்டேங்குது. இதை உடைங்க, நான் கட்டளையிடுறேன். இயேசுவின் நாமத்தில் கையின் கிரிகளுக்கு நான் கட்டளையிடுகிறேன். வெண்கல கதவை நீ உடை, இரும்பு தாழ்பாலெல்லாம் முறிங்க. முறிக்கும் போது பாருங்க, அந்த காலத்தில் இருக்கிற புதையல்கள், ஒளிப்படுத்திருக்கிற பொக்கிஷங்கள் உங்களுக்கு வரும். அப்போ உடைக்கிற அந்த காரியம் யாருடைய கையில் கொடுத்துருக்காரு? நம்ம கையில் கொடுத்துருக்கு. நீ எனக்கு கட்டளையிடுறான், என் கைக்கு கட்டளையிடுறான்றாரு. எடுத்து கொடுன்னு சொல்லு, நான் எடுத்து தரேங்கிறார். சின்ன குழந்தைங்க அப்பா கிட்ட எடுக்க முடியாத சில பொருட்களை அப்பா எடுத்து கொடுப்பான்னு கேட்குறாங்கல்ல. உன் கை தான் பெருசாக இருக்குதுப்பா, கீழே விழுந்துருச்சுப்பா, எடுத்து கொடுப்பான் அப்படின்னு குழந்தைங்க எப்படி உரிமையோட கேட்குது. நம்ம போய் அந்த பிள்ளைங்களுக்கு நம்ம எடுத்து கொடுக்கறது போல தகப்பன் இடத்துல நீ கட்டளையிடுங்கிறார். இது என்னால் எடுக்க முடியல, இது என்னால் பெற்றுக்கொள்ள முடியல, இது என்னால் அனுபவிக்க முடியல, இது என்னால் இன்னும் அதை எடுக்க முடியல. ஏசம்மா, உங்கள் கையின் கிரியை, உங்கள் கை ரொம்ப பெருசு, உங்கள் கை வல்லமுள்ளக்காரம், நீங்கள் நினைச்சா வெண்கல கதவு உடையும், இரும்பு தாழ்பாலெல்லாம் முறிங்க அப்படின்னு அந்த கையை நீங்கள் கூப்பிடணும். அப்பாவை கூப்பிடுறது போல பிள்ளைகள் தகப்பனை கூப்பிட்டு அதை பெற்றுக்கொள்கிறது போல நீங்களும் நானும் கூப்பிடும் பொழுது கர்த்தருடைய வல்லமுள்ள அந்த கரம், காயப்பட்ட கரம், கிருபையின் கரம் உங்களுக்கு அந்த அற்புதத்தை நடப்பிக்கும். கரங்களை தட்டி ஆண்டவரை சந்தோஷப்படுத்துங்க. எல்லாவற்றையும் செய்கிற சர்வ வல்லமுள்ள கரம் இருக்கு நமக்கு. அந்த கரத்தின் கிரியைகளுக்கு நீங்க கட்டளையிட்டீங்கன்னா, ஒரு குழந்தை தகப்பனிடத்தில் கேட்பது போல இதை எடுத்து கொடுப்பா. குழந்தைக்கு இப்போ விளையாடுவாங்க, பால் எங்கேயாவது விழுந்துரும், அவங்களால எடுக்க முடியாது, வீட்டு மேலே விழுந்துரும், பள்ளத்தில் விழுந்துரும், எங்கேயும் விழுந்துரும். பிள்ளைங்க போய் உரிமையாக அப்பா கிட்ட கேட்குது பாருங்க, எடுத்து கொடுப்பா, உன்னால முடியும், என்னால் முடியாதுப்பா, பள்ளத்தில் விழுந்துருச்சுப்பானா தகப்பன் இறங்கி எடுத்து கொடுக்குறான். பிள்ளை கட்டளை இடுகிறானேன்னு சொல்லி நான் பெரிய ஆள்றா, என்னை பார்த்து நீ கட்டளை இடுறியாடா, என்னை பார்த்து நீ வேலை வாங்குறியாடான்னு தகப்பன் கேட்பதில்லை. பிள்ளைக்காக அந்த பாதாளத்தில் அந்த பள்ளத்தில் இறங்கி அதை எடுத்து கொடுப்பது போல உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் இறங்கி வந்து அந்த வெண்கல கதவுகளை உடைப்பா, இரும்பு தாழ்பால்களை முறிப்பா, அந்த காலத்தில் இருக்கிற புதையல்களை ஒளிப்படுத்த பொக்கிஷங்களை கட்ட நமக்கு தருவார். கரங்களை தட்டி ஆண்டவர் சந்தோஷப்படுத்த பார்க்கலாம். அப்ப அந்த கட்டளையிட்டு நீங்க அந்த சுதந்திரத்தை கொள்ளுங்க. தகப்பனே போல என்னால முடியலப்பா, உங்க கையை நீட்டுங்க. வான சிங்காசனம் பூமி பாதப்படி நீங்க கையை நீட்டினீங்கன்னா பாதாளத்துல இருந்து கூட எடுப்பீங்க. எனக்கு கொடுங்கப்பா, எனக்கு கொடுங்கப்பான்னு சொல்லி கேளுங்க. அந்த ஆண்டவர் கட்டளையிடுங்க. ஆண்டவருக்கு கர்த்தர் உங்களுக்கு எடுத்து கொடுப்பா. தகப்பனை போல அவரோடு கூட நீங்க உரிமை கொண்டாடுங்க. ஒரு பிள்ளை தகப்பனிடத்துல தைரியமா கேட்கறது போல நீங்களும் கேளுங்க, கர்த்தர் உங்களுக்கு தருவார். அல்லேலூயா. அடுத்தது எதை கேட்கணும்? வாசிங்க. நானே கர்த்தர், வேறொருவர் இல்லை, என்னை தவிர தேவன் இல்லை. ஒருத்தரும் அடுத்தது யார்கிட்ட நீங்க போய் கேட்காதீங்க, நம்ம தேவன் தான் அதெல்லாம் செய்வாரு. அல்லேலூயா. என்னை தவிர ஒருவரும் இல்லை என்று சூரியன் உதிக்கிற திசையிலும் அது அஸ்தமிக்கிற திசையிலும் அறியும்படிக்கு நீ என்னை அறியாதிருந்தும் நான் உனக்கு இடைக்கட்டு கட்டினேன். நானே கர்த்தர், வேறொருத்தர் கிடையாது. ஆண்டவரை நோக்கி நீங்க ஜெபம் பண்ணுங்க. எவ்வளவு நீங்க உங்க வாழ்க்கையில பெற்றுக்கொள்ள முடியாம இருக்கிறீங்களோ அதையெல்லாம் வச்சு அவர் உங்களுக்கு பெற்று தருவார். ஒளியை படைத்து இருளையும் உண்டாக்கினார். ஒளியும் அவர் தான் படைச்சாரு, இருளையும் அவர் தான் படைச்சாரு. சமாதானத்தை படைத்து, சமாதானத்தை ஆண்டவர் தான் படைச்சாரு. தீங்கையும் உலகத்துல ஆண்டவர் தான் படைச்சிருக்காரு. கர்த்தராகிய நானே இவைகளெல்லாம் எல்லாவற்றையும் செய்கிற வல்லமுள்ள தேவன் நமக்கு உண்டு. வானங்களே உயர இருந்து சொரியுங்கள். இப்ப பாருங்க, ஆண்டவர் பார்த்து நீங்க கேட்கணும், வானங்களே எங்கிருந்து சொரியுங்கள். வானம் நல்ல பொக்கிஷசாலைக்கு வானம் நமக்கு திறக்கும். வானத்தை பார்த்து ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே வானத்தை திறங்கன்னு கேளுங்க. உங்க கையில திறங்க ஆண்டவரே, வானங்களே உயர சொரியுங்கள். ஆகாய மண்டலங்கள் நீதியை பொழிய, ஆகாய மண்டலத்திலிருந்து உங்களுக்கு நீதியை பொழிய பண்ணுங்க. பூமி திறவுண்டு ரட்சிப்பின் கனியை தந்து, பூமி அப்படியே திறவுண்டு ரட்சிப்பின் கனியை நமக்கு தரும். நீதியும் கூட விளைவதாக, நீதியும் கூட இந்த பூமியில விளைவதாக கர்த்தராகிய நான் இவைகளை உண்டாக்குகிறேன். ஆமென். நீங்க சொன்னீங்கன்னா, நீங்க கட்டளையிட்டீங்கன்னா இதையெல்லாம் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில உண்டாக்கி தருவார். புரியுதுன்னு ஒரு அல்லேலூயா சொல்லுங்க.
இன்னைக்கு எதெல்லாம் உங்க வாழ்க்கையில இல்லையோ யாருக்கிட்ட நீங்க போக வேண்டாம். கர்த்தருடைய கையின் கிரியைகளுக்கு நீங்க கட்டளை இடுங்க. கர்த்தர் உங்களுக்கு அதை வாங்கி தருவார், செய்து தருவார், உருவாக்கி தருவார். அல்லேலூயா. அடுத்தது வாசிங்க. மண்ணோடுகளுக்கு ஒத்த ஓடாய் இருந்தோம். பாருங்க நம்மள எப்படி இருக்கிறோம்? மண்ணோடு. என்ன ஓடு? மண்ணோடு. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க. மண்ணோடா இருந்துட்டு பந்தா காட்டுறிய நீன்னு சொல்லு. மண்ணோடு கீழே போட்டால் என்ன ஆகும்? டபக்குன்னு உடஞ்சிடும். அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. ஆண்டவர் அழகா சொல்ல, மனுஷனே நீ மண்ணா இருக்கிற. ஆதியாகமத்தில் சொன்னார், மண்ணுக்கே திரும்புவான். மண்ணா இருக்கிற நீ எங்கே திரும்புவ? மண்ணுக்கே திரும்ப. ஆனால் அந்த காலத்தில் ஒரு பாட்டு கூட அழகாக இருந்தது. மனிதனே நீ மண்ணாக இருக்கிறா, மண்ணுக்கே திரும்புவான். மறவாதே என்றும் மறவாதே, மறவாதே, மறவாதே என்றும். மனிதனே நீ மண்ணாக இருக்கிறா, மண்ணுக்கே திரும்புவான். மறவாதே என்றும். மனுஷன் எங்கே திரும்புவான்? மண்ணுக்கே திரும்புவான். நான் ஓவர பந்தாலாம் காட்டக்கூடாது. நாம் சரியா ஓவர பில்டப்பெல்லாம் கட்டக்கூடாது. எல்லாம் நான் தான் விட்டா ஆளே கிடையாது. டபக்குன்னு ஒரு நாள் என்ன ஆயிரும், எல்லாம் ஒன்றும் எல்லாம் உடஞ்சி போயிடும். அதுக்கு தான் ஆண்டவர் சிம்பிளாக சொல்கிறாரு மண். அதான் இன்னொன்று சொன்னார், இன்னொரு வசனம் இருக்கு, மண்பாண்டங்களாகிய நமக்குள் கர்த்தர் தம்முடைய பொக்கிஷத்தை வச்சார். இது மண்பாண்டம் எப்போ உடையும் எப்போ போகும் ஒன்றும் தெரியாது. இப்போல்லாம் அப்படியே நினைச்ச இடத்துல விழுந்து சாகுறாங்க. பார்த்தீங்களா? வீடியோலலாம் பார்த்துருக்கீங்களா? ஐயோ, ஒரு ஆள் போய் தன்னுடைய தங்கச்சி கல்யாணத்தில் அந்த புருஷனுக்கு, தங்கச்சி புருஷனுக்கு ஏதோ போடுறதுக்காக அங்கே எதிரில் உட்காந்துருக்கிறாரு. கல்யாணத்தில் உட்காந்து அவருக்கு ஏதோ சம்பிரதாயம் ஏதோ பண்ணுறாங்க பாருங்கள். அந்த மண்டபத்திலேயே அந்த மணவரிலேயே அப்படியே விழுந்து செத்து போயிட்டார். தங்கச்சி கல்யாணத்தில் அண்ணக்காரன் அப்படி நல்லா இருந்த ஒரு குண்டு குண்டா நல்லா இருக்கிறாரு. வியாதியெல்லாம் ஒன்றும் இல்லை, அப்படியே போச்சு. அதான் சொல்றார், மண்ணோடுகளாகிய நீங்கள் மண்ணோடுகளுக்கு ஒத்த ஓடாய் இருந்தோம். மண்ணோடுக்கு ஓடா நீங்க இருந்தோம். தன்னை உருவாக்கினவரோடு வழக்காடுகிறவனுக்கு ஐயோ. பார்த்தீங்களா? ஆண்டவர் பார்த்து என்ன பண்ணக்கூடாது? வழக்காடக்கூடாது. அவரை பார்த்து கட்டளை தான் இடணும். ஏன் இப்படி பண்ணுறீங்க, ஏன் அப்படி பண்ணுறீங்க, எதுக்கு என்ன படைச்சிங்க, எதுக்கு என்ன உருவாக்க, அப்படிலாம் கேட்கக்கூடாது. அவர் நமக்கு அதிகாரத்தை கொடுத்துருக்கிறார். நீ விசுவாசத்தை எனக்கு கட்டளையிடுறா, நான் எல்லாம் செய்கிறேங்கிறார். என் மேல் நம்பிக்கை இருக்கான், என் மேலே விசுவாசம் இருக்கான், நான் வல்லமுள்ளவர் நம்புறியா, நீ கட்டளையிடு, நான் செய்கிறேன். ஆனால் எனக்கு விரோதமாக மட்டும் என்ன பண்ணாத, பேசாத, முறுமுறுக்காத, கட்டளையிடு, நான் கீழ்ப்படி. பாருங்க, நம்மளும் அதிகாரியாகவும் அவர் வேலைக்காரர் போலவும் சொல்கிறார். அவர் தகப்பனை போல பிள்ளைகளை போல நம்ம இருக்கிறோம். நீ ஒரு அப்பாவுக்கு சொல்ற மாதிரி சொல்லு, ஆனா என்ன பார்த்து நீ முறுமுறுக்காத. களிமண் தன்னை உருவாக்கினவனை நோக்கி. பாத்தீங்களா? களிமண் தன்னை உருவாக்கின குயவனை பார்த்து என்ன செய்கிறாய் என்று சொல்ல தகுமோ? அது கேட்க முடியுமா? என்னப்பா பண்ற, இப்படி சும்மா சுத்துற, என்ன மேல கையை வச்சுட்டு என்னென்னமோ பண்ற அப்படின்னு கேட்க முடியுமா? கேட்க முடியாது. கம்மன அமைதியாக இருக்க வேண்டியதான். என்னமோ பண்ணுங்க, என்னமோ பண்ணுங்கன்னா அமைதி இருந்தால் அவன் அழகான பாத்திரமா வணைந்து கொள்வார். அதே போலத்தான் நம்முடைய வாழ்க்கையிலும் எதெல்லாம் ஆண்டவர் அனுமதிக்கிறாரோ, எதெல்லாம் நம்மளை விட்டுற அப்படியே அமைதியாக அவர் கையில் தோத்துறோன்ட்டு இருந்தா அழகா ஆண்டவர் உருவாக்குவார். அவரை பார்த்து என்ன பண்றீங்கன்னு கேட்கக்கூடாது. உன் கிரியையானது அவருக்கு கைகள் இல்லை என்று சொல்லலாம். பார்த்தீங்களா? ஆண்டவர் கை இருக்கா, கால் இருக்கா, மூக்கு இருக்கான்னு எல்லாம் சொல்லக்கூடாது. தகப்பனை நோக்கி ஏன் ஜனிப்பித்தாய் என்றும், உங்க அப்பாவை பார்த்து ஏன் என்ன பெத்தேன்னு கேட்காதீங்க. தாயை நோக்கி ஏன் பெற்றாய் என்றும் சொல்லக்கூடாது. அப்பா அம்மாவை பார்த்துட்டு என்ன நீ பெத்தேன்னு கேட்க முடியுமா? கேட்கக்கூடாது. அது பெரிய பாவம் அப்படின்றாரு. அதெல்லாம் நம்ம கேட்காதீங்க. அது போல ஆண்டவரை பார்த்து நீங்க கேட்டுறாதீங்க. இஸ்ரவேலரின் பரிசுத்தரும் அவனை உருவாக்கினவருமாகிய கர்த்தர் சொல்லுகிறார். இப்ப ஆண்டவர் சொல்ல பாருங்க, கர்த்தர் சொல்லுகிறதாவது வருங்காலங்களில் என்னிடத்தில் கேளுங்கள். பாத்தீங்களா? அதெல்லாம் விட்டுட்டு, குறை சொல்றதை விட்டுட்டு, முறுமுறுக்கிறதெல்லாம் விட்டுட்டு, சோர்ந்து போய் ஏதாவது உளறிட்டெல்லாம் கிடக்காத. உனக்கு என்ன இருக்குதோ இல்லையோ, என்ன பிரச்சனையோ, இன்னையிலிருந்து நீ ஒழுங்கா என்கிட்ட வருங்காரியங்களை நாளைக்கு ஆண்டவரே என்ன தருவீர் என்ன அழகா கேட்டார் பாருங்க ஆபிரகாம். ஆண்டவரே, என்ன பிள்ளை இல்லாமல் இருக்கிறேனே, எனக்கு என்ன தருவீர் அப்படி கேளுங்க. ஆபிரகாமை போல, தாவீதை போல, மோசேயை போல என்ன இல்லை, என்ன தேவையோ அதை நீங்க என்கிட்ட கேளுங்க. என் பிள்ளைகளை குறித்தும், என்னுடைய பிள்ளைகளை குறித்தும், என் கரங்களின் கிரியை
கிரியைகளை குறித்தும் என்னுடைய எனக்கு கரங்களின் கிரியைகளை குறித்து எனக்கு கட்டளை கட்டளையிடுங்க. இனிலேருந்து இந்த 2 காரியத்தை நான் தவறாமல் கரெக்டாக செய்கிறேன்றவங்களில் ஒரு அலையிலே சொல்லுங்க பார்க்கலாம். அப்படியே எழுந்த நிலைங்க. பாஸ்டம்மா ஜெபம் பண்ணி முடிப்பாங்க. எல்லாரையும் எழுந்த நிலைங்க. லூயா. நன்றி செலுத்துகிறோம் அப்பா, நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இஸ்ரவேலின் பரிசுத்தரும் அவனை உருவாக்கினவருமாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது, வரும் காரியங்களை என்னிடத்தில் கேளுங்கள், எதிர்காலம் தேவனுடையது, என் காலங்கள் உமது கரத்தில் இருக்கிறது என்று சங்கீதக்காரனாக தாவீது சொல்கிறார். நம்முடைய காலங்கள் தேவனிடத்தில், நம்முடைய எதிர்கால வாழ்க்கை கர்த்தருடையது. வரும் காரியங்களை என்னிடத்தில் கேள், என் பிள்ளைகளை குறித்தும் என் கரத்தின் கிரியைகளை குறித்தும் எனக்கு கட்டளையிடுங்கள். தேங்க்யூ ஜீசஸ். நமக்கென்று ஒரு வருங்காலம் இருக்கிறது. அவரிடத்தில் கேளுங்க, நான் இனி என் வாழ்க்கை எப்படிப்பா, நான் நிர்பந்தமான மனுஷன், நான் நிலையில்லாத மனுஷன்ப்பா, உங்கள் கரத்தில் நிற்கிறேனே. ஓ, என் வாழ்க்கையில் எல்லாம் தோற்று போய் இருக்கிறேனே. என்னுடைய எதிர்காலம் என்ன, வருங்காலம் என்ன, நாளை தினம் என்ன? நம்ம அதனால் கவலைப்படுவதனாலே ஒரு முழம் கூட்ட முடியாது, ஒரு முறம் குறைக்க முடியாது. என்னுடைய வேலை வாய்ப்புகள் என்ன, நான் படிக்கிறதுக்கு ஏற்ற பலன் எனக்கு இருக்கிறதா, நான் ஒரு வேலையை தேடிட்டு இருக்கேன், அந்த வேலை எனக்கு கிடைக்குமா? ஆவிக்குரிய வாழ்க்கையில் குன்றி சோர்ந்து போய் இருக்கிறீங்களா? ஆண்டவர்கிட்ட கேளுங்க. இனி நான் ஆண்டவரே சோர்ந்து போகக்கூடாது, பலனுள்ள ஒரு மகிழ்ச்சி உள்ள ஆண்டவரே, உமக்கு பிரயோஜனமான வாழ்க்கை எனக்கு தாங்க ஆண்டவரே. உமக்கென்று இந்த ஒரு வாழ்க்கையை ஆண்டவர், இந்த வாழ்க்கையை நான் உமக்கென்று அர்ப்பணிக்கிறேன்னு சொல்லுங்க. ஓ தேங்க்யூ ஜீசஸ். தேவ பிரசனம், தேவ மகிமை இறங்கி கொண்டிருக்கிறது. ஓ தேங்க்யூ ஜீசஸ். நமக்கு அவர் கேடகமானவர், அவர் நமக்கு பெலனானவர். ஆபிரகாமுக்கு சொன்னாரே, நான் உனக்கு கேடகமும் மகா பெரிய பெலனுமானவர் என்று சொன்ன போதும், ஓ அந்த ஆபிரகாம் கேட்டார், நான் பிள்ளை இல்லாது இருக்கிறேனே, எனக்கு அது தாங்கப்பான்னு கேட்டாரு. அன்னாள் கேட்டால், அன்னாள் பெற்றுக்கொண்டார். அதே போல ஆபிரகாம் கேட்டார், கேட்ட மாத்திரத்தை கர்த்தர் அவரை ஆசீர்வதித்தார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர்கிட்ட கேளுங்க, கேளுங்கள் கொடுக்கப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஓ தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். ஆசீர்வதிக்கிற தேவன். வருமானம் இல்லையா, கடன் பாரத்தில் தவிக்கிறீங்களா? ஓ ஹல்லேலூயா. வீடு இல்லையா, குழந்தை இல்லையா, திருமணம் ஆகலையா, ஓ சமாதானம் இல்லையா, மன நிம்மதி இல்லையா, கர்த்தரிடத்துல கேளுங்க. அவர் சகாயமானவர், அவர் நிறைய வச்சிருக்காரு, அவர் பொக்கிஷமா வச்சிருக்காரு. அவரிடத்துல கேளுங்கள், நாம் பெற்றுக்கொள்ள முடியும். ஓ தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட், தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். உன்னுடைய அங்கலாய்ப்பை அறிந்த ஆண்டவர், உன்னுடைய மன கிளேசத்துக்கெல்லாம் ஒரு பதில் தருகிற கர்த்தரவர். ஓ ஹல்லேலூயா. அன்னாள் மனது கிளேசத்தை அவ இருதயத்தை ஊற்றி ஜெபித்தாள் என்று பார்க்கிறோம். கர்த்தர் அவருடைய துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றினார். ஓ அடுத்த முறை அவள் பிள்ளை பெற்று சந்தோஷமா அந்த கர்த்தருக்கென்று அர்ப்பணித்தாள் என்று பார்க்கிறோம். யுத்தமா இருக்கா அவங்க வாழ்க்கையில, ஒரே போராட்டமா இருக்கா? ஆண்டோட சொல்லுங்க. ஆண்டோட வார்த்தை சொல்லுகிறது, உங்களுக்காக கர்த்தர் யுத்தம் பண்ணுவார். நீங்க சும்மா இருப்பீங்க, உங்களுக்காக கர்த்தர் யுத்தம் பண்ணுவார். ஓ தேங்க்யூ ஜீசஸ். எதிரிகள் மத்தியிலே உங்களை தலை உயர்த்துகிற ஆண்டவர். ஓ எல்லா அவமானங்களையும் நமக்கு எல்லாவற்றையும் நீக்கி நம்மை பலப்படுத்துகிற ஆண்டவர். ஓ நம்முடைய தலையை நிமிரச் செய்கிற ஆண்டவர். தேங்க்யூ ஜீசஸ். ஒருபோது சோர்ந்து போகாதீங்க. இந்த அவமானம் என்னை சூழ்ந்து இருக்குதா, ஓ இந்த வேதனை என்னை தாக்கி கொண்டு இருக்கிறது, இந்த கவலைகள் என்னை பாரப்படுத்துகிறது, இது நிமித்தம் நான் மிகவும் வியாகுலப்படுகிறேனே, துக்கப்படுகிறேனே நினைக்கிறீங்களா? தேவனிடத்தில் இந்த ஆலயத்தில் நிற்கிற நீங்கள் உங்கள் வார்த்தையை வாயினாலே சொல்லுங்க, இது நிமித்தம் நான் ரொம்ப கஷ்டப்படுறப்பா, என்னால் தாங்க முடியல ஆண்டவர், இந்த துக்கம் என் தொண்டையை அடைக்குது, யாரிடத்துல என்னால் சொல்ல முடியல, என்னுடைய ஏக்கங்களை எல்லாம் அறிந்த கர்த்தர் நீர் ஒருவரே. ஓ நீர் ஒருவரே என்னுடைய உள்ளத்தின் ஆழங்களை அறிந்த ஆண்டவர், நீர் ஒருவரே அப்பா. இதோ நான் உங்ககிட்ட சொல்றேன், இதுலேருந்து எனக்கு விடுதலையை தாங்கன்னு சொல்லுங்க. ஓ கர்த்தர் விடுதலைக்கிற ஆண்டவர், விடுதலையாக்குகிற ஆண்டவர். வெண்கல கதவுகளை உடைத்து இருப்பு தாழ்பால்களை முறிக்கிற வல்லமை நம்முடைய ஆண்டவர் இடத்துல உண்டு. ஆசீர்வாதமா அல்லது என்ன குறை இருந்தாலும் சரி எல்லாவற்றையும் நிறைவாய் மாற்றுகிறவர். யோனாவுடைய வாழ்க்கையில பாருங்க, 3 நாள் மீனின் வயிற்றிலிருந்து அவனை 3ஆம் நாள் மீன் கக்கி போட்டது. அப்படிப்பட்ட தேவனை தான் நீங்களும் நானும் ஆராதிக்கிறோம். சிங்க கபியில் இந்த தானியலை
கர்த்தர் விடுவித்த ஆண்டவர், சிங்கத்தின் வாயை கட்டின ஆண்டவர், அவனை அந்த நாள் கழித்து அவரை கர்த்தர் விடுவித்த ஆண்டவர், லாசருவை அவனுடைய கல்லறையிலிருந்து 4ஆம் நாள் விடுதலையோடு அவனை கொண்டு வந்த ஆண்டவர். 4 நாள் நாறி போயிடுச்சு. அந்த குகையிலிருந்து விடுவிப்பார் என்றால், இதெல்லாம் உண்மை என்றால், தேவன் உன்னை கர்த்தர் விடுவிக்க வல்லவராய் இருக்கிறார். உன்னை விடுவிக்க அவர் வாஞ்ச உள்ளவராய் இருக்கிறார். ஓ தேங்க்யூ ஜீசஸ். என்ன கட்டுகளில் இருக்கீங்களா? என்ன துக்கத்தில் நீங்க சூழ்ந்திருக்கீங்களா? கொகை போல நீங்க வாழ்ந்து கொண்டு இருக்கிறீங்களா? உனக்காக யுத்தம் பண்ண ஒருவர் உண்டு, மறந்து விடாதீங்க. உங்களுக்காக யுத்தம் பண்ண ஒருவர் உண்டு. உன்னை ஆசீர்வதிக்கிற தேவன் ஒருவர் உண்டு. உன்னை பலப்படுத்துகிற தேவன் ஒருவர் உண்டு. ஓ உன்னை எல்லாவற்றிலும் உயர்த்துகிற தேவன் ஒருவர் உண்டு. நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று சொன்ன ஆண்டவர் ஒருவர் உண்டு. எல்லாவற்றையும் தாவீது திருப்பி கொண்டார். ஒருவேளை உங்க கணவனை, உங்க மனைவியை, உங்க பிள்ளைகளை, உங்கள் பிள்ளைகள் உங்களுக்கு கீழ்ப்படியாமல் எங்கேயாவது போய் சிக்கி கொண்டு இருக்காங்களா? உங்கள் கணவன் எங்கேயாவது போய் சிக்கிட்டு நய வஞ்சகத்தினாலே, அன்பின் பேச்சினாலே சிக்கி இருக்காரா? அல்லது உன் மனைவி எங்கேயாவது பேச்சினாலே சிக்கி கொண்டு இருக்கிறாளா? பிள்ளைகள் உங்கள் பேச்சு கீழ்ப்படியாமல் அந்நியருடைய பேச்சை கேட்டு அதன்படி வாழ்ந்து குடும்பத்திலே சமாதானம் இல்லாமல் இருக்காங்களா? ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, எல்லாவற்றையும் திருப்பிக் கொள்ளுவாய். எல்லா சகலத்தையும் நீ திருப்பிக் கொள்வாய். உன் கணவனை, உன் மனைவியை, உன் பிள்ளைகளை, உன் சொத்தை, உன்னுடைய எல்லா வருமானத்தை, உனக்கென்று வச்சிருக்கிற எல்லா ஆசீர்வாதங்களையும் நீ திருப்பிக் கொள்ளுவாய். சகலமும் திருப்பிக் கொள்ளப்படும். தேங்க்யூ ஜீசஸ். நன்றி செலுத்துறோம் அப்பா, நன்றி செலுத்துறோம் ஆண்டவரே. யெகோவா ஈரே, எல்லாவற்றையும் பார்த்து கொண்டிருக்கிறவன் நம்முடைய தேவன். அவருக்கு முன்பாக ஒரு மறைவு கிடையாது. எல்லா ரகசியங்களையும் வெளியே கொண்டு வருகிற ஆண்டவர் நம்முடைய ஆண்டவர். அந்த ரங்கத்தில் இருந்தாலும் சரி, எந்த இடத்துல இருள் ரூம்ல இருந்தாலும் சரி, எல்லாவற்றையும் ஒரு நாள்ல வெளியே கொண்டு வருகிற ஆண்டவர் தான் நம்முடைய ஆண்டவர். அந்த ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே இப்படிப்பட்ட சூழ்நிலை நான் இருக்காப்பா, என்னை விடுவீங்க, என் பிள்ளைகளை விடுவீங்க, என் குடும்பத்தை விடுவீங்க. நீங்க என்னை அழைத்து வந்ததுக்கு நோக்கம் உண்டு. ஒளியான சேற்றிலிருந்து என்னை தூக்கி வந்ததுக்கு ஒரு நோக்கம் உண்டு. ஓ என்னை அழைத்த அழைப்பலை நிலைநிறுத்த ஒரு நோக்கம் உண்டு. அமைதியாக இருந்துட்டு போயிடாதீங்க. தேவன் ஒருவர் தான் நமக்கு ஆதரவு. கர்த்தர் ஒருவர் தான் நமக்கு அவர் ஒருத்தர் தான் நமக்கு பலன். ஓ அவரிடத்துல வாய் திறந்த இருதயத்தை ஊற்றி சொல்லுங்க. வேலை செய்கிற ஸ்தலத்தில் உங்களுக்கு விரோதமாக எழும்பிக் கொண்டு இருக்கிறார்களோ? படிக்கிற இடத்துல உனக்கு விரோதமாக எழும்பிட்டு இருக்காங்களா? உன்னை கீழ்ப்படுத்தும்படியாக, உன்னை தாழ்த்தும்படியாக எழும்புகிறார்களா? நீ ஒரு நாளும் சோர்ந்து போகாதே. உனக்குள் இருக்கிறவர் பெரியவர். அவர்களுக்கு முன்பாக நீ தலை நிமிர்ந்து நிற்பாய். ஓ அவர்கள் அறிந்து கொள்வார்கள், இந்த மகனிடத்துல, இந்த மனுஷனிடத்துல கர்த்தர் இருக்கிறார் என்பதை அறிந்து கொள்வார். இந்த மனுஷனிடத்துல கர்த்தர் இருக்கிறார் என்பதை அறிந்து கொள்வார். ஒன்று மாத்திரம் நாம் கற்றுக்கொள்ளணும், நம்முடைய தேவனுக்காக வைராக்கியமாய் வாழணும். நம்முடைய கர்த்தரை எந்த இடத்துல நம்ம கீழ்ப்படுத்திடக்கூடாது, தாழ்ச்சி உண்டு பண்ணிடக்கூடாது. ஓ என் தேவனுக்காக நான் வாழ வேண்டும் என்ற ஒரே வைராக்கியம் ஒளியான சேற்றிலிருந்து நம்மை தூக்கினாரே, நமக்காக கல்வாரி சிலுவையிலே அடிபட்டாரே, ஓ நொறுக்கப்பட்டாரே, நமக்காக காயங்களை ஏற்றுக்கொண்டாரே, நமக்காக துக்கங்களை சுமந்தாரே. அவரை மாத்திரம் தாழ்த்தி பேசிடாதீங்க, அவரை மாத்திரம் குறைவாய் பேசிவிட வேண்டாம். அவரை புகழுங்க, போற்றுங்க, அவருடைய நாமத்தை உயர்த்துங்க. கர்த்தர் உங்களோடு இருக்கிறதை நீங்கள் அவர்கள் அறிந்து கொள்வார்கள். அவர்கள் அறிந்து கொள்வார்கள். அவருடைய கரத்தின் கிரியைகளை குறித்து அவருக்கு கட்டளையிடுங்கள் என்று சொல்லப்பட்டது. கீழ்ப்படுத்துகிற ஆவிகளை துரத்துங்க. எங்கெல்லாம் நீங்க தலகுனிவா இருக்கீங்களோ அந்த ஆவிகளை துரத்துங்க. இயேசுவின் நாமத்தினால என்னை விட்டு போன்னு சொல்லுங்க. என்னை தாழ்த்தி எப்போ பார்த்தாலும் துக்கத்தினாலே என்னை வாதிக்கிற எல்லா அசுத்த அந்தகார ஆவிகள், எல்லா வேதனைப்படுத்துகிற ஆவிகள், வீணான வார்த்தைகளை சொல்லி எங்களை துக்கப்படுத்துகிற ஆவிகள் வெளியேறட்டும் இயேசுவின் நாமத்தினாலே சொல்லுங்க. ஓ எல்லாம் இயேசுவின் நாமத்தினாலே வெளியேறுவதாக. துக்கப்படுத்துகிற ஆவிகள் வெளியேறுவதாக, வெட்கப்படுத்துகிற ஆவிகள் வெளியேறுவதாக, அவமானத்தை உண்டு பண்ணுகிற ஆவிகள் வெளியேறுவதாக, கண்ணீரை உண்டு பண்ணுகிற ஆவிகள் வெளியேறுவதாக. வியாதியின் கூறுகளை எல்லாம் முறிக்கிறோம் இயேசுவின் நாமத்தினாலே. வியாதியின் நிமித்தமாக குறுகி போக பண்ணுங்க.
யாரிடத்திலும் தலை நிமிர்ந்து பேச முடியாது, முகம் கொடுத்து பேச முடியாத சூழ்நிலை இருக்கிற எல்லாரையும் கர்த்தர் விடுவிக்க வல்லவராய் இருக்கிறார். ஓ தேங்க்யூ ஜீசஸ். நன்றி செலுத்துறோம் அப்பா, நன்றி செலுத்துறோம் அப்பா. வெண்கல கதவுகளை உடைக்கிற ஆண்டவர், இரும்பு தாழ்பாள்களை முறிக்கிற கர்த்தர். ஓ தேங்க்யூ ஜீசஸ். ஒருவரும் பூட்டக்கூடாதபடி திறக்கிறவர் அவர், ஒருவரும் திறக்க கூடாதபடி பூட்டுகிறவர் நம்முடைய தேவன். ஓ தேங்க்யூ. எதெல்லாம் பூட்டி கிடக்குதோ அதையெல்லாம் தேவன் திறக்க வல்லவராக இருக்கிறார். ஓ ஆசீர்வாதம் பூட்டி இருக்கா? ஓ உங்க வருமானம் பூட்டி கிடக்குதா? உங்களுக்கு வர வேண்டிய பணங்கள் பூட்டப்பட்டு இருக்கிறதா? உங்களுக்கு லோன் சாங்ஷன் ஆகுறதெல்லாம் பூட்டப்பட்டு இருக்கிறதா? வீடு கட்ட முடியாம தவிக்கிறீங்களா? ஓ ஹல்லேலூயா. குடும்பம் ரட்சிக்கப்பட முடியாம தவிக்கிறீங்களா? எல்லாவற்றையும் உடைக்கிற ஆண்டவர். இருப்பு தாழ்பாடுகளை முறிக்கிற ஆண்டவர் உங்களுக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். மண் பாண்டங்களாகிய நமக்குள்ளே பொக்கிஷத்தை வைத்திருக்கிறார். ஓ அந்த பொக்கிஷத்தை வைத்து நீங்க வாழ்ந்துருங்க, அதான் பொக்கிஷம். தேங்க்யூ ஜீசஸ். நன்றி செலுத்துறோம் அப்பா. பரிசுத்த ஆவியானவரே உமக்கு நன்றி செலுத்துறோம் அப்பா. எல்லாவற்றிற்காக உமக்கு நன்றி செலுத்துறோம் அப்பா. தாவீது வாழ்க்கையில, ஆபிரகாம் வாழ்க்கையில, யாக்கோபோட வாழ்க்கையில, மோசேயோட வாழ்க்கையில நீ செய்த எல்லா நன்மைகளுக்காய் நன்றி செலுத்துறோம் ஐயா. யாக்கோபுக்கு எத்தனையாய் ஆசீர்வாதங்களை தந்தீங்க, எத்தனையாய் நீர் வாக்கு தத்தங்களை தந்தீங்க. அந்த வாக்கு தத்தங்களை எல்லாம் உம்முடைய பிள்ளைகளாகிய நாங்கள் சுதந்திரித்துக் கொள்ள உதவி செய்வீராக ராஜா, உதவி செய்வீராக. எங்களை தாழ்த்துறோம், வெறுமையாக்குகிறோம் அப்பா. விசேஷமாய் கூட கர்த்தாவே இதோ கர்த்தருடைய பந்திக்கு நேராக எங்களை ஆயத்தப்படுத்துகிறோம் ஐயா. எங்களால் இல்லை ஆண்டவரே, நீரே எங்களை சுத்திக்கிறீங்க, உம்முடைய ரத்தத்தால் எங்களை கழுவுங்க அப்பா. ஒரு விசை குற்றம் குறைகள் பாவங்கள் மீறுதல்கள் அக்கிரமங்கள் எதுவாக இருந்தால் எங்களுக்கு மன்னித்து இந்த நாளில் உம்முடைய பந்திக்கு எங்களை ஆயத்தப்படுத்த வேண்டுமா ஜெபிக்கிறேங்க தாவே. அப்பா உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. அதை நாங்கள் புசித்து பானம் பொழுந்தும் போதெல்லாம் ஆண்டவரே உம்முடைய புதிய வல்லமை, புதிய கிருபைகள், புதிய தாளுந்துகள் உமக்கென்று வாட வேண்டும் என்ற ஒரு வைராக்கியம் எங்களை ஆண்டு கொள்ளட்டும் அப்பா. உங்கள் ரத்தம் எங்களுக்குள்ளாய் பாய்ந்து செல்லுகிறது. ஓ உமக்கென்று நாங்கள் பரிசுத்தமாய் வாழ வேண்டும் என்ற இன்னும் அதிக வைராக்கியத்தோடு நீர் பரிசுத்த, நாங்களும் பரிசுத்தமாய் இருக்க விரும்புகிறீர் ஆண்டவரே. அந்த பரிசுத்தத்தை எதிர்பார்க்கிறீங்கப்பா. நாங்களும் அப்படியாய் வாழ்ந்து எங்கள் காலத்தை முடிக்க கர்த்தர் உதவி செய்வீராக. விசேஷமாக நம்முடைய பிள்ளைகள் என்னென்ன தேவையோடு வந்தார்களோ அந்த தேவையை எல்லாம் கர்த்தர் நீர் சந்தித்து சமாதானத்தோடு அனுப்ப வேண்டுமா ஜெபிக்கிறோம். பலவீனங்கள், வியாதிகள் எல்லாம் இந்த உலகத்தில் உண்டு அப்பா. இந்த சரீரத்தில் எல்லாம் அந்த உலகத்தில் உண்டு. எல்லாவற்றையும் உண்டு பண்ணுகிற அசுத்த அந்தகார ஆவிகள், வேதனை உண்டு பண்ணுகிற ஆவிகள், முதுகை வலியை உண்டு பண்ணுகிற ஆவிகள், ஓ இடுப்பு வலியை உண்டு பண்ணுகிற ஆவிகள், தலை வலியை உண்டு பண்ணுகிற ஆவிகள், உள் உறுப்புகளில் காணப்படுகிற எல்லா பலவீனத்தை உண்டு பண்ணுகிற ஆவிகள், சமாதானத்தை கெடுக்கிற ஆவிகள், இயேசுவின் நாமத்தினாலே ஜனங்களை விட்டு ஓடி போ என்ற கட்டளை கொடுக்கிறோம். இயேசுவின் வல்லமுள்ள நாமத்தினாலே சரித்து விட்டு உன் கரத்தை எட்டு. இயேசுவின் நாமத்தினால் தேவனால் உருவாக்கப்பட்ட ஜனங்கள், இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள் என்று சொன்னீர் அல்லவா. எங்களை எல்லாம் உமக்கென்று ஏற்படுத்தியிருக்கீங்க அப்பா. உங்க துதியை மாத்திரம் நாங்கள் சொல்லி வர கர்த்தர் உதவி செய்வீராக. நீ செய்த நன்மைகளை, நீ செய்த எல்லா உபகாரங்களை நாங்கள் அதற்கெல்லாம் நன்றி சொல்ல எங்களை அர்ப்பணிக்கிறோம் அப்பா. இந்த புதிய மாதத்திலே எங்களை கர்த்தர் நீர் ஆசீர்வதித்து இந்த மாதம் முழுவதும் எங்களை நீர் வழி நடத்த வேண்டுமா ஜெபிக்கிறோம். வியாபாரம், தொழில் செய்கிறவர்களை எல்லாம் பிளஸ் பண்ணுங்க. கூலி வேலை செய்கிறவர்களை கர்த்தர் நீர் ஆசீர்வதிங்க. ஆண்டவரை வளர்க்கிற மிருக ஜீவன்களை கர்த்தர் பிளஸ் பண்ணுங்க. இந்த மாதத்தில் ஒரு குறைவில்லாமல் நிறைவாய் வாழ கர்த்தர் உதவி செய்வீங்க. நீங்கள் நிறைவான பலன் நீங்கள் தான்ப்பா. எங்களுக்கு நிறைவானவராய் எங்கள் வாழ்க்கையில் இருந்து அப்பா எல்லா குறைவுகளையும் கர்த்தர் மாற்றி இந்த மாதத்தில் மீண்டுமாய் ஆண்டவரே நாங்கள் உமக்கு வந்து நன்றி சொல்ல உதவி செய்யுங்க. எல்லாவற்றும் உடைய கரத்தில் தருகிறோம். துதி கன மகிமை யாவற்றும் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த அவருடைய அன்யோன்ய ஐக்கியமும் சமாதானமும் சந்தோஷமும் இன்றைக்கும் என்றைக்கும் சதா காலங்கள் நம் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா.